2023 ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுது திமுக அரசுக்கு இருந்த நல்ல பெயர் 23 டிசம்பர் இந்த ஆண்டு முடியும் பொழுது ஓரளவுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு கெட்டு போயிருக்கிறது என்பதுதான் உண்மை. வரலாறுல இல்லாத டிஸ்டர்பன்ஸு, பதவியில் இருக்க ஒரு மந்திரி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பது, அவர் இன்னமும் மந்திரியாக தொடருது, அவருக்கு சம்பளம் இல்லை, கார் இல்லைன்னு சொன்னாலும் அவர் மந்திரியாக இருக்கார். ரெண்டாவது, பதவியில் இருக்க ஒரு மந்திரி ஜெயலலிதா வழக்குக்கு பிறகு முதலமைச்சராக பதவியில் இருக்கும்போது ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார். குறிப்பிட்ட சில அதிகாரிகள் இந்த அரசை ஆட்டுவிக்கிறார்கள், இந்த அரசுக்கு வரக்கூடிய அவப்பெயர்களுக்கெல்லாம் அந்த புண்ணியவான்கள் தான் காரணம் என்கின்ற எண்ணத்தை மேலும் வலுப்படுத்தும் விதத்தில் தான் இந்த சம்பவம் இருந்தது. நான் சமீபத்தில் ஓய்வு பெற்ற மிக உயர்ந்த அதிகாரி ஒருவரை சந்தித்த பொழுது அவர் சொன்னது அது நடந்திருக்கக்கூடாது, நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், அவர்கள் கேட்பதாக இல்லை. ஒரு 2 பேர், அவர்கள் யார் என்று ஊர் உலகத்துக்கு தெரியும், அவர்கள் தான் கொண்டு போய் இந்த அரசை முட்டு சந்தில் நிறுத்தினார்கள் என்று அந்த உயர்ந்த அதிகாரி அவர் தெரிவித்தார் என்னிடம். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனாக என்கவுண்டர்ஸை ஒரு காலத்தில் ஜெயலலிதா அரசு பயன்படுத்தியது போல ஸ்டாலின் அரசும் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. போலீஸ் அத்துமீறல்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பித்திருக்கின்றன. இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் அடுத்து கவனிக்க வேண்டியது ஒன்று என்னென்னா, 24ல் அவுட்லுக் ஃபார் 24 இப்போ ராமர் கோயில் திறக்கிறதுக்கு இன்விடேஷன் கட்சிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. நிருபேந்திர மிஸ்ரான்னு மோடி கிட்ட 2011-14 பிரின்சிபல் செக்ரட்டரி இருந்தவர். அப்படி ஒருவேளை இன்விடேஷன் கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக கொடுக்கப்படும். திமுக கட்சியும் திமுக அரசும் ராமர் கோயில் திறப்புழாவில் கலந்து கொள்வார்களா அல்லது சீதாராம் யெச்சூரி போல அதை புறக்கணிப்பார்களா? இந்த சோகால்டு ஹிந்துத்துவா ஓட் பேங்கை பார்த்து திமுக ஆட்சி தலைமை நிச்சயமாக சொல்லணும் சற்றேனும் தயங்க துவங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இட் இஸ் டேஞ்சரஸ். ஸ்டாலின் ஆட்சியில் ராமர் கோயில் திறப்புழாவில் திமுகவிலிருந்து எவராது கலந்து கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக அது சிக்கலாகும். கலந்து கொண்டாலும் சிக்கலாகும். எடப்பாடியை கேள்வி கேட்ட ஊடகங்கள் இன்றைக்கி நவத்வாரங்களையும் மூடிக்கொண்டிருக்கின்றன. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை, குறிப்பாக எடப்பாடி கவர்மெண்ட்டை மீடியா விமர்சனம் பண்ணதில் 20% கூட ஸ்டாலின் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணலை. அண்ணாமலையை தயவு செய்து குறைத்து மதிப்பிடாதீர்கள். அவங்க கால்குலேட்டடாக பிஜேபி தமிழ்நாட்டை நோக்கி காய்களை நகர்த்து கொண்டிருக்கிறார்கள். They are closing in on from all directions. தமிழ்நாடு மீது எல்லா முனைகளிலிருந்தும் தங்களுடைய தாக்குதலை பாஜக தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே சவால் நிறைந்த மாநிலங்களாக பாஜகவுக்கு இருப்பது தமிழ்நாடும் பஞ்சாபும். இல்லை பஞ்சாபில் கூட பிஜேபிக்கு நல்லா இருக்குது பேஸு. பதவியில் மந்திரி சபையில் 10 வருஷம் இருந்திருக்காங்க. இங்கே அப்படி கிடையாது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை வழிக்கு கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய செயல் திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அரசியல்னா நாலு பேரை ஏமாத்தி சம்பாதிக்கலான்னு வருவாங்க. நான் மேக்ஸிமம் நோட்டல் தான் He's very wise in choosing his victims. போலீஸ்கார மாதிரி பேசியா, பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத. ஒரே ஒரு தடவை கிடைக்கல. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷன். இங்கு அரசியல் பேசுவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி திரும்ப உங்களை நேர்காணல் செய்கிறதுல. 2023 முடிகிற தருவாயில் இருக்கிறோம் இல்லையா? 2020 எல்லா வருஷமுமே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 4-5 வருடங்களாக பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. எல்லா வருஷமும் நமக்கு ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ். யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பித்ததுனால கண்டென்ட்ஸ் வந்துச்சா, இல்லை கண்டென்ட்ஸ் வந்ததுனால நிறைய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கன்னு தெரியாது. அவ்வளோ கண்டென்ட்ஸ் டிஜிட்டலி நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய வருடங்களாக நம்ம இந்த 5-6 வருடங்கள் எடுக்கலாம். அதே வகையில் 2023 பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. தமிழகத்திலே ஆகட்டும், இந்திய அளவில் ஆகட்டும், உலக அளவில் கூட. ஸோ அப்போ நம்ம இந்த நிகழ்வுகளை 2023 நடந்த முக்கிய அரசியல் நிகழ்வுகளை பேசலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த நேர்காணல். தமிழ்நாட்டிலிருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? தமிழகத்தில் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தோன்னா நிறைய இருக்குது. ஓவராலாக நம்ம சொல்கிறதா இருந்தால் இப்போ ஆளுநருக்கும் முதலமைச்சருக்குமான பிரச்சனை இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக 12 மணி நேரம் வேலை நேரத்தை 12 மணி நேரம் மாற்றி விட்டு பின் வாபஸ் வாங்கினது இருக்குது. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு போகலாம். நீங்கள் ஆரம்பிக்கிறதா எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னாலே வா வா வா. கண்ணதாசனோட ஒரு பாடலும் 60 வருஷத்துக்கு முன்னால் எழுதின பாட்டு. போலீஸ்காரன் மகன் நினைக்கிறேன். அது மாதிரி கடந்து போகும் ஒவ்வொரு ஆண்டுகளும் நமக்கு நம்ம ஆயுளில் ஒரு ஆண்டை நாம் இழந்திருக்கிறோம் என்பதைத்தான் உணர்த்துகின்றன. மேபி வயது கொஞ்சம் அதிகமானதால் நான் இதை சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். உங்களுக்கும் அதுதான் நிலைமை நினைக்கிறேன். நீங்களும் அதை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். எவ்ரி இயர் பாசஸ் பை நம்ம ஒரு வருஷத்தை இழந்துட்டு முன்னால் போகிறோம் தான் அர்த்தம். ஆனால் யாருக்காகவும் எதற்காகவும் காலங்கள் நிற்பதில்லை. அது ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது.
எனவே 23 வந்து கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான ஆண்டாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஜனவரி 9ஆம் தேதி ஆளுநர் தமிழ்நாடு வரலாறிலே சுதந்திர இந்திய வரலாறுல, தமிழ்நாடு சட்டமன்ற வரலாறுல சுதந்திரத்துக்கு முன்பும் பின்பும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. ஆளுநரே வாக் அவுட் பண்ணி வெளில போனார். கவர்னர் வாக் அவுட் பண்ணி வெளில போனார். அதற்கு காரணம் அவர்தான். ஏன்னா, அவர் எழுதி வைத்த உரையை படிக்காமல் தான் இஷ்டத்துக்கு அவர் படிச்சாரு. அத நிச்சயமா அனுமதிக்க முடியாதுன்னு ஸ்டாலின் வந்து பிரிண்டட் டெக்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதுதான் உரைன்னு சொன்னாரு. அது தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். அதன் பிறகு ஒரு சின்ன சமாதானம் ஏற்பட்டது. ஆனா ஆளுநர் திருந்துறதா தெரியல. நிறைய மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் கொடுக்காமல் வைத்திருக்கிறார். விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் முதலமைச்சர் பிரச்சனை அப்படிங்கிறது தமிழகத்துக்கு புதிதும் கிடையாது. புதிது கிடையாது. ஆனா புதிய பரிமாணங்களை இது தொட்டது. சென்னாரெட்டி ஜெயலலிதா தகராறுல கூட வந்து கவர்னர் வாக் அவுட் பண்ணி வெளியில போனதெல்லாம் கிடையாது. பட் அது அதே ஒரு மாதிரி வித்தியாசமான பரிணாமம். ஆனா அது 2 பேருமே ஒரு எல்லைக்குள்ள தான் அப்ப இருந்தாங்க. அதாவது கவர்னர் வாக் அவுட் பண்ணி வெளியில போல. கவர்னர் வந்து கவர்மெண்ட் எழுதி கொடுத்த டெக்ஸ்ட்டை தாண்டி வெளியில எதுவுமே பேசல. இங்க 2யுமே இந்த கவர்னர் பண்ணார். இந்த கவர்னர் முதலமைச்சர் மோதல்ல முதல் குற்றவாளி யாருன்னா இந்த கவர்னர் தான். முதலமைச்சர் கிடையாது. ஏன்னா எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் அவரு தன்னுடைய பாலிடிக்ஸை அவர் செய்கிறாரு. போட்ட இடத்துல கையெழுத்து போடுறதா இந்த கவர்னருடைய வேலையை ஒழிய அவருக்குன்னு தனியாக எந்த அதிகாரமும் கிடையாது. தன்னுடைய வரம்பை மீறி செயல்பட்ட கவர்னர் அஸ்பர்லா அவருக்குன்னு தனியாக எதுவும் பேசவும் கூடாது இல்லையா? பேசக்கூடாது. எழுதி வச்ச உரையை தான் அவர் படிக்கணும். சென்னாரெட்டி எழுதி வச்ச உரையை தான் படித்தார். வேற எதுவுமே பண்ணல. 2 மாற்றங்களை செய்ய சொன்னார். இவங்க செஞ்சாங்க. அது இன்கார்பரேட் ஆச்சு ஸ்பீச்சில். அதை தான் அவர் படித்தார். அந்த டெக்ஸ்ட்டுக்கு வெளியில் போய் அவர் பேசல. இவர் டெக்ஸ்ட்டுக்கு வெளியில் போய் பேசினார். அப்புறம் டெக்ஸ்ட்டில் இருக்கிறத சிறத பேசுறதையும் மறுத்தார் இவர். ஸோ இவர் செய்தது மிக மிக பெரிய தவறு. இந்த ஆளுநர் செய்தது. அது தொடருது, இன்னமும் தொடருது. அந்த இதில் அநேகமாக அடுத்த ஆண்டு ஆளுநர் உரை இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியல. உரை இல்லாமலே கூட இவங்க நடத்தலாம் நினச்சா. அப்படி இருந்தால் கண்டிப்பாக சிக்கல் வரும். அவர் கட்டையை கொடுப்பார் மறுபடியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த 12 மணி நேர வேலைன்றதை கொண்டு வந்துட்டு அதை வாபஸ் வாங்கினாங்க. நிறையா அதாவது வந்து இந்த சென்னை பெருமழை வெள்ளம், தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருமழை வெள்ளம், இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை அவப்பெயரை கொண்டு வந்தது. 2023 ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுது திமுக அரசுக்கு இருந்த நல்ல பெயர் 23 டிசம்பர் இந்த ஆண்டு முடியும் பொழுது ஓரளவுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு கெட்டு போயிருக்கிறது என்பதுதான் உண்மை. எவராலும் மறுக்க முடியாத அளவுக்கு ஓரளவு கெட்டு போயிருக்கிறது. அரசு தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறது. த கவர்மெண்ட் இஸ் பிகமிங் அன்பாப்புலர் டே பை டே என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை என்று நான் உறுதியாக இதை புதிதாக பார்க்குறீங்களா? இல்லை பொதுவாகவே ஒரு ஆளுங்கட்சி என்பது ஒரு 2 வந்து நல்ல கேள்வி. பொதுவாக எல்லா கவர்மெண்ட்டுமே அன்பாப்புலர் ஆகும். ஆனால் இந்த கவர்மெண்ட்டோட பிரச்சனை என்னன்னா, இது முதல்ல ஏற்படுத்திய அந்த நம்பிக்கை ஒரு வருஷத்தில் இவ்வளோ செதஞ்சு சின்னாபின்னமாகும்னு யாருமே எதிர்பார்க்கல. நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. எந்த அரசாக இருந்தாலும் ஆண்டுகள் செல்ல செல்ல அவை மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து போகும். எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே, வீக் ஆஃப்டர் வீக், மந்த் ஆஃப்டர் மந்த், இயர் ஆஃப்டர் இயர்னுவாங்க. ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அவ்வளோ. இவர்களும் வந்து அதை பூர்த்தி செய்ய முடியாமல் தவறுறது, லஞ்சம் அதிகமாகுது, நிர்வாக கோளாறுகள், மழை வெள்ளத்தை 2015 பாடம் கற்றுக்கொள்ள தவறியது, இந்த மாதிரி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதை தவிர 2 பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்தது. வரலாறில் இல்லாத டிஸ்டர்பன்ஸு. பதவியில் இருக்க ஒரு மந்திரி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பது. அவர் இன்னமும் மந்திரியாக தொடருது, இலாக்கா இல்லாத மந்திரியா. அவருக்கு சம்பளம் இல்லை, கார் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு மந்திரியாக இருக்கார். 2வது, பதவியில் இருக்க ஒரு மந்திரி ஜெயலலிதா வழக்குக்கு பிறகு முதலமைச்சராக பதவியில் இருக்கும்போது ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார். பொன்முடி தண்டிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படல, ஆனால் பதவி இழந்திருக்கிறார். அடுத்த மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கொடுக்கலன்னா ஜெயிலுக்கு போவார். ஸோ இந்த ஆண்டின் மிக சிறந்த சம்பவங்களில் ஒன்றாக அதை நாம் பார்க்க வேண்டும். எப்படி பார்த்தீர்கள் என்றாலும் 2023 ஜனவரியில் திமுக அரசுக்கு இருந்த நல்ல பெயர், மக்கள் மத்தியில் இருந்த அந்த ஒரு குட்வில் 2023 முடியும் பொழுது சிதறி இருக்கிறது. கணிசமான அளவு சிதைந்திருக்கிறது என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. இந்த 12 மணி நேர வேலை திட்டம் அறிவிச்சாங்க இல்லையா? ஸோ அதை அறிவித்தது முழுக்க பெரிய எதிர்ப்புகளை சம்பாதித்தது. கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருந்தே பலரும் சம்பாதிச்சாங்க. அவங்களோட தொழிலாளர் அமைப்பே வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க திமுகவோட. அப்படி ஒரு எண்ணமே வந்திருக்கக்கூடாது திமுகவை போன்ற ஒரு கட்சிக்கு. ஏன்னா கட்சி கொடியில் பாதி சிவப்பை வைத்துக்கொண்டு பாட்டாளி வர்க்கத்துக்கு எதிராக அப்படி ஒரு சிந்தனை வரக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதையும் தாண்டி ஒரு சிந்தனை வந்துருச்சு. அதை ப்ரொசீட் பண்ணுறாங்க. பட் ஒரு எதிர்ப்பு வந்ததும் வாபஸ் வாங்குகிற ஒரு தன்மை இருக்குல்ல. நாம் பிஜேபி மேலே இப்பவும் சொல்லக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு, கவர்மெண்ட்டாக நீங்கள் சில திட்டங்களை கொண்டு வரீங்க, நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ வேணுன்னே கொண்டு வரீங்களோ, பட் மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அதுக்கு விலக்கு கொடுங்க. விவசாய வேளாண் சட்டங்களாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இல்லையா. பட் அவங்ககிட்ட அந்த ஒரு விடாப்பிடியான தன்மை இருக்கும் இல்லையா. இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ண மாட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி தான் வேளாண் அந்த 3 திட்டங்களையும் அவங்க அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தனால அதை வாபஸ் வாங்கினாங்க. நீட்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம போராட்டி தான் இருக்கிறோம். பட் இவங்க இமிடியேட்டாக அதை ரத்து செய்து வாபஸ் வாங்கினது
ஒரு ஜனநாயக தன்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமா, இல்ல அதை கொண்டு வந்ததே குற்றமா சொல்லணுமா? கண்டு வந்தது கண்டிப்பாக அதாவது மன்னிக்க முடியாத குற்றம்னு எதுவும் கிடையாது. மன்னிக்க தகுந்த குற்றம் தான். மாற்றிக்கொண்டார்கள், மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்கது. ஆனால் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த யோசனை எப்படி ஒரு கட்சிக்கு வந்தது? கலைஞர் இருந்திருந்தால் இதை நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டார். அதாவது இந்த முடிவுடைய பொலிட்டிக்கல் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்ற குறைந்தபட்ச புரிதல் 75 ஆண்டு காலமாக கட்சி நடத்தக்கூடிய கட்சிக்கும் 50 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இந்த முதலமைச்சருக்கும் ஏன் தோன்றாமல் போனது என்பது மிகுந்த ஆச்சரியமான, புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். குறிப்பிட்ட சில அதிகாரிகள் இந்த அரசை ஆட்டுவிக்கிறார்கள், இந்த அரசுக்கு வரக்கூடிய அவப்பெயர்களுக்கெல்லாம் அந்த புண்ணியவான்கள் தான் காரணம் என்கின்ற எண்ணத்தை மேலும் வலுப்படுத்தும் விதத்தில் தான் இந்த சம்பவம் இருந்தது. நான் சமீபத்தில் ஓய்வு பெற்ற மிக உயர்ந்த அதிகாரி ஒரு சந்தித்த பொழுது அவர் சொன்னது வந்து, அது நடந்திருக்கக்கூடாது, நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், அவர்கள் கேட்பதாக இல்லை. ஒரு 2 பேர், அவர்கள் யார் என்று ஊர் உலகத்துக்கு தெரியும், அவர்கள் தான் கொண்டு போய் இந்த அரசை முட்டு சந்தில் நிறுத்தினார்கள் என்று அந்த உயர்ந்த அதிகாரி அவர் தெரிவித்தார் என்னிடம். இதே அவர் ஒரு மூத்த அமைச்சரும் என்னிடம் பேசும்போது இதுதான் சொன்னார். சார் இந்த மாதிரி இது நான் கேட்டேன், சார் இது மற்ற தவறுகளை புரிஞ்சுக்கலாம் சார், வேறு ஏதோ டெண்டரில் அல்லது வேறு ஏதோ ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறீங்க, ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, ஏதோ ஊழல் நடந்துருது, இல்லை ஏதோ வேறு பாலிசி டிசிஷனாக ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். 12 மணி நேரம் வேலைன்றது அடிப்படையை தகர்த்துரும். இது இது வந்து இடதுசாரிகள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து தரப்பு மக்களுமே இதில் கொந்தளித்து போவார்கள். ஈவன் ஜெயலலிதா செய்யாத ஒரு காரியம், சிவில் சர்வன்ஸை வந்து பந்தாடிய அரசு ஊழியர்கள் 1.5 லட்சம் பேரை ஒரு மையில் வேலையை விட்டு தூக்கின ஜெயலலிதா, பஞ்சமா பாதகங்களை செஞ்ச ஜெயலலிதா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூஞ்சில் ஆசிட ஊற்றின ஜெயலலிதா கூட 12 மணி நேரம் வேலையை கொண்டு வரல. 12 மணி நேரம் வேலைன்றது அடிமைத்தனத்தின் முதலாளித்தத்தின் உச்சம். அது இந்த 8 மணி நேரம் வேலைக்கு எவ்வளோ பேர் போராடி 1886 மே மாதம் மே தினத்தை நம்ம எப்படி கொண்டாடுறோம்? மே தினத்தை கொண்டாடுற ஒரு கட்சி 12 மணி நேரம் வேலை திட்டத்தை கொண்டு வரலாமா? தவறு தான். இந்த பிரஸ் மீட்லேயே இவன் தங்கத்தனர்ஸ் எல்லாம் கூட முகமே ஒரு பெரிய வாட்டமாக தான் இருந்தது. அதான் யாருக்கும் விருப்பம் நடக்கிற விஷயமா தான் சொல்றேன். சில குறிப்பிட்ட அதிகாரிகள் இந்த அரசை வந்து சவக்குழிக்கு தள்ளி கொண்டிருக்கக்கூடிய, தினம் தினம் இந்த அரசுக்கு இம்சை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சில அதிகாரிகள், எல்லா அதிகாரத்தையும் தான் கையில் வச்சுக்கிட்டு இந்த அரசுக்கு எல்லா அவப்பெயரையும் கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய சில அதிகாரிகள், அந்த புண்ணியவான்கள், அந்த புண்ணியமூர்த்திகள் செய்த காரியம்தான் அது. நல்ல வேளையாக ஸ்டாலின் விழித்து கொண்டார், அதிலிருந்து தப்பி பிழைத்தது. பட் அதோட வடுக்கள் வந்து இன்னமும் வந்து எல்லா காலமும் அது இப்படி ஒரு எண்ணம் எப்படி வந்து இந்த எண்ணமே உனக்கு எப்படி வந்ததுன்ற கோபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வருதுன்னா இது ஒரு அற்புதமான பூமி. அதான் டி.கே. ரங்கராஜன் சிபிஎம் எம்பி பேசும்போது சொன்னார், இந்த ஐடியாவை யார் கொடுத்தான்றதை வெளியில சொல்லுங்க, அவர்களை நம்ம வந்து we have to take into taskனார். அஃப்கோர்ஸ் எனிவே அது தேவையற்றது, இன்னைக்கு வந்து முடிஞ்சு போச்சு. தன்னுடைய முடிவை அரசு வாபஸ் பெற்றது, மகிழ்ச்சி. இதில் பிஜேபி வாபஸ் வாங்க மாட்டேன்னுது, திமுக வாபஸ் வாங்குதுன்ற ஒரே காரணத்தை வச்சு திமுக செய்வதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது. பிஜேபி ஆணவத்தின் உச்சியில், அகம்பாவத்தின் உச்சாணி கொம்பில் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு தான் அவங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள். ஆனால் அவங்க எலக்ட்ரலி ஜெயிக்கிறாங்க. வரப்போகுது அடுத்த எலெக்ஷனில் இப்போ திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்குது. இதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் எலெக்ஷனில் காட்டும். அப்படி ஒரு வேலைன்னா பார்லிமெண்ட்டில் தப்பிச்சுக்கலாம், இவங்க அசம்பிளியில் தப்ப முடியாது. ஆகவே இது ஓரளவு முதலமைச்சர் புரிந்ததால் தான் அதை வாபஸ் வாங்கியிருக்கிறார். சுவாரஸ்யமான விஷயம் தான் சொல்லணும். அதை சுற்றி நடந்த சர்ச்சைகள் எப்படி கலைஞர் அவர்களுக்கு இந்த பேனா நினைவு சின்னம் அதற்கான விஷயம் இல்லையா, ஒட்டுமொத்தமாக அது அதிகமாக அதில் ஸ்கோர் பண்ணது சீமான் அவர்கள் தான். ஆமாம் இல்லை, ஆமாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரி. ஆமாம் ஆமாம். நீங்கள் ஓவரால் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு கைவிடப்பட்டதாகத்தான் கருதுகிறேன். அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்துதான் தெரியல. அது இனிமேல் தொடமாட்டாங்க, இனிமேல் க்ளீனாக தெரியுது. அது வந்து அகைன் அதுவும் அந்த புத்தி எப்படி, அந்த எண்ணம் அவர்களுக்கு எப்படி வந்தது என்பதுதான் தெரியவில்லை. சிலதெல்லாம் வந்து இந்த அரசு செய்தது மன்னிக்க முடியாதது மட்டுமல்ல, புரிந்து கொள்ள முடியாதாகவும் இருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் மீது கூட இந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்போ மக்களுக்கு வந்தது கிடையாது. அந்த ஒரே ஒரு தடவை என்ன கேட்டிங்கன்னா, அந்த இலவச ஆடு மாடு வெட்டுறதை நிறுத்தினது, மத மாற்ற தடை சட்டம், 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள், இதெல்லாம் 2003 நடந்தது. அதை தவிர மற்றபடி பெரிய அளவில் அந்த அம்மா மேலே அனைத்து தரப்பு மக்களின் வெறுப்பையும் வாங்கி கட்டி கொண்ட ஒரு சம்பவமாக எதுவுமே நடக்கல. ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் அதெல்லாம் நடக்குது. இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் கொண்டு வந்தது, நாகப்பட்டினம் டு இலங்கை பயணிகள் கப்பல் சேவை தூக்கம் கொண்டு வந்தது, இதில் இந்த மாதிரியான திட்டங்கள் பொதுவாகவே எந்த ஆட்சிகளாக இருந்தாலும் நடக்கும். இதில் இந்த கலைஞர் நூலகம், இங்கே அண்ணா நூலகம் மாதிரி அதில் வந்து 2 வியூ இருக்குது. அது வந்து ஒட்டுமொத்த நூலகத்துறைக்காக ஒதுக்கப்படுற எல்லா பணத்தையும் அங்கே கொண்டு போய் குவிக்கிறாங்க. நீங்கள் இந்தியாவிலேயே நூலக இயக்கம் மிக வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. நூலக வரி என்ற முதல்ல என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, ஆனால் தமிழ்நாட்டில் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். எத்தனையோ அரசு நூலகங்கள், மாவட்ட நூலகங்கள், அவை வந்து அறிவு கண்களை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு, குறிப்பாக இந்த 50 ஆண்டுகளிலும் அதற்கு முன்பும் சேர்த்தே கூட சொல்லலாம்,
வலுப்படுத்தியதன் விளைவை நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். வாசிப்பு சாலை, அப்புறம் நூலகங்கள். ஆமாம், நூலகங்கள். நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய அனுபவத்தை நான் வந்து சொல்ல முடியும். நான் திருவல்லிக்கேணியில் இருக்கும் பொழுது 2 கிலோமீட்டருக்குள்ளே அதிகபட்சம் நான் சொல்கிறது, இப்போ 2 எங்கள் வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே எனக்கு 3 நூலகங்கள் இருந்தன. அற்புதமான நூலகங்கள். நான் வந்து 7ஆம் வகுப்பு படித்ததுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் என்னால் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட அந்த நூலகங்களில் தான் நான் அடைந்து கிடந்தேன். ஏன்னா காசு போட்டு புக் வாங்க முடியாது. அவ்வளவு அற்புதமான நூலகங்கள். அது இந்த மாதிரி பலர் பயன் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த எனக்கும் அப்படித்தான், நானுமே அப்படித்தான். ஆமாம், அண்ணா நூலகத்தை கலைஞர் 2010 கட்டினதில் நடந்த ஒரு மிகப்பெரிய தவறு, குளறுபடி, ஒரு குற்றம்னு நான் சொல்லுவேன். என்னன்னா, மொத்தமாக அதுக்கான செலவு என்பது தமிழ்நாடு முழுவதும் நூலகங்களுக்கு 1-2 ஆண்டுகளுக்கு ஆகக்கூடிய செலவை இங்கே திருப்பி விட்டாங்க. அப்போ அங்கே இருக்கவங்களாம் என்னத்தை படிப்பான்? டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கணும், சென்ட்ரலைஸ் பண்ணீங்க. அது ரொம்ப தவறான ஒரு காரியம். அதே தான் இன்றைக்கி மதுரை நூலகத்துக்கு, தென் மாவட்டங்களுக்கு வேறு இடங்களிலிருந்து பணம் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு தேவை மிகப்பெரிய நவீன நூலகங்கள் கிடையாது. மாறாக இருக்கிற நூலகங்களை அந்தந்த அளவிலேயே ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் தேவை. ஆகவே அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா, இந்த மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலக திட்டத்தை என்னால் ஒரு சாதனையாகவே எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இன்னொன்று, கலைஞருக்கு வந்து போகிற இடம்லாம் சிலை, போகிற இடம்லாம் லைப்ரரி, போகிற இடம்லாம் வளைவு, இது என்பது வந்து ஏற்புடையது அல்ல. நீங்கள் ஏதோ ஓரிரு திட்டங்களை கலைஞருக்கு செஞ்சுட்டு விடலாம். கலைஞர் நாம் போற்ற வேண்டிய தலைவர். அவருக்கு இந்த அரசு நன்றி கடன் பட்டிருக்கிறது. மக்கள் வரி பணத்தில் கலைஞருக்கு நினைவு ஸ்தூபங்கள் எழுப்புவதோ, நூலகங்கள் அமைப்பதோ தவறு கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் உண்டு. போகிற இடம்லாம் போய் வாங்குறது. அப்புறம் சேலம் மேடம் தேட்டர்ஸ் கிட்ட போய் வந்த சிக்கல் உங்களுக்கு தெரியும். அதிகாரப்பூர்வமாக அரசிடம் இந்த அறிவிப்பு வராவிட்டாலும் அதில் ஏற்பட்ட குளறுபடிகள், அதில் நடந்த சம்பவங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. கொஞ்சம் என்கவுண்டர்ஸ்லாம் நடந்துச்சு இல்லையா? ஆமாம், அது ஒரு டிஸ்டர்பிங் ட்ரெண்டாக இருக்குது. நேற்று கூட 2 பேரை போட்டு தள்ளியிருக்காங்க. இது ஏற்புடையது அல்ல. ஒவ்வொரு என்கவுண்டரும் மர்டர் தான். அதை மர்டர் சார்ஜாக கருதி தான் கேஸ் போடணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக என்கவுண்டர்ஸ் அதிகரிப்பது என்பது இந்த அரசுக்கு நல்ல ஒரு பெயரை கொண்டு வராது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஒவ்வொரு என்கவுண்டரும் இட் மஸ்ட் பி கன்சிடர்ட் அட் மர்டர் அண்ட் policemen involved in those encounters should face murder charges. மர்டர் எஃப்ஐஆர் தான் அதை பதிவு பண்ணும் உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு. கேட்குறது இல்லை. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனாக என்கவுண்டர்ஸை ஒரு காலத்தில் ஜெயலலிதா அரசு பயன்படுத்தியது போல ஸ்டாலின் அரசும் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. போலீஸ் அத்துமீறல்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பித்திருக்கின்றன. இந்த பல்வீர் சிங் கேஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நினைத்தே பார்க்க முடியாது அட்டுழியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்ஸ் சமீபத்தில் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பில் லைவ் லாவில் அது ரொம்ப டீட்டெயிலாக ரிப்போர்ட் ஆகிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் 3 பேரும் சேர்த்து சொல்கிறாங்க, குண்டர் சட்டத்தை ரொம்ப அதிகமாக தவறாக பயன்படுத்தக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். தன்னுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக தமிழ்நாடு பயன்படுத்துது. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷோட அந்த தீர்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப எலாபரேட்டான தீர்ப்பு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஊடகங்கள் அது பெரிய அளவில் போடலை. தெளிவாக தெரியுது, என்கவுண்டர் டெத்ஸு வந்து பிடிக்கலன்னா ஒருத்தனை என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுது, அவ்வளோதான். இந்த ஆபத்து இது வந்து அதுக்கு பிறகு கட்டுக்கதையை அவுத்து விடுறது. நாங்கள் போய் பிடிக்க போகும்போது அவன் காலை பிடிச்சான், கையை பிடிச்சான், நாங்கள் தற்காப்புக்காக சுட்டோம். 2 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க சார் நேற்று. 2 பேரை காஞ்சிபுரத்தில் இல்லையா? அந்த காஞ்சிபுரம் இந்த குறிப்பிட்ட சரகத்தில் தான் இதுக்கு முன்னாலேயும் ஒரு மர்டர், ஒரு என்கவுண்டர் நடந்தது. ஆமாம், ஒரு 4 செப்டம்பர் 16. இவையெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சரகத்தில் மட்டும் என்கவுண்டர்ஸ் அதிகமாகுதுன்னா அந்த சரகத்துக்கான ஐஜி, டிஐஜி, எஸ்பிலாம் கண்டிப்பாக அவர்கள் பொறுப்பேற்கப்பட வேண்டும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, என்கவுண்டர் டெத்தை எதிர்த்து போராட வேண்டிய அளவுக்கு அதிமுக போராடல. அதிமுக ஆட்சியில் திமுகவும் பெருசாக போராடல. பென்னி குக்ஸ் இன்சிடென்ட் மாதிரி நிறையா நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் மன்ற கவனத்துக்கு வரதே கிடையாது. அது இப்போ நம்ம இப்போ நீங்கள் பேசும்போது இவ்வளோ பேசுகிறீங்க இல்லையா? பட் இது ஒரு பெரிய விவாதமாகவே மாறுறது இல்லை. மக்களே வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. பொது புத்தியில் விஷயம் 10 மர்டர் கேஸு, 30 ரேப் கேஸு, ஒரு 50-100 அட்டெம்ப்ட் மர்டர் ஒருத்தன் மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவனை பற்றி செய்தி வருது, பொது வெளியில் அவனை பற்றி செய்தி வரும்போது அதை விரும்புவான் அவன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்ட பஞ்சாயத்து பல பிரச்சனைகளுக்கு அவனை நோக்கி மக்கள் போகுது, காசு இல்லாத விளம்பரம் அவனுக்கு. போலீஸும் அவனை வளர்க்கும். ஒரு கட்டத்தில் போலீஸை மீறி போராடும் போது போலீஸை என்கவுண்டர் பண்ணும். இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் என்கவுண்டர்ஸ் அதிகமாவது ஒரு அரசுக்கு நல்லதில்லை. ஸ்டாலின் அரசு ரொம்ப விழிப்புணர்ச்சியுடன் இருக்கணும். எவ்ரி என்கவுண்டர் டெத் இஸ் அ பிளாக் மார்க் ஆன் கவர்மெண்ட் அண்ட் போலீஸ். ஆகவே நிச்சயமாக இதை நம்ம வந்து தமிழ்நாட்டில் என்கவுண்டர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளில் அதிகமாக, குறிப்பாக கடந்த 6 மாதங்களாக தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை கொண்டு வரும். பங்காரு அடிகளார் மரணம்ங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவர் மேலே விமர்சனங்கள் நிறைய உண்டு. அவருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு பகுத்தறிவு கட்சியாக கருதப்படுகிற திமுகவில் இருந்து இரங்கல்லாம் தெரிவித்தது எல்லாமே ஒரு பெரிய விமர்சனமாக மாறுச்சு இல்லையா? அது அந்த டைம் ஒரு விவாதம் பொருளாகவே அந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருந்தது.
பங்காருக்கு இரங்கல் தெரிவித்தது மட்டும்தானா? இந்த அரசு வந்து பல நேரங்களில் வந்து பாஜகவின் அடியொற்றி நடக்கிறது என்பது தான் உண்மை. பல உதாரணங்களை நம்மளால் அதுக்கு சொல்ல முடியும். பங்காரு விஷயத்தில் ஒரு திராவிட கட்சி அப்படி செயல்பட்டது என்பது வெளிப்படையாக பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாலும், கடந்த 2.5 ஆண்டுகளாக இவருடைய பயணத்தின் போக்கை பார்ப்பீர்களேயானால், சட்டிலாக இவங்க ஹிந்துத்துவாவை எவ்வளோ தூரம் தூக்கி பிடிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும். இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் அடுத்து கவனிக்க வேண்டியது ஒன்று என்னென்னா, 24ல் அவுட்லுக் ஃபார் 24 இப்போ ராமர் கோயில் திறக்கிறதுக்கு இன்விடேஷன் கட்சிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. நிருபேந்திர மிஸ்ரான்னு மோடி கிட்ட 2011-14 பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்தவர். அவர் தலைமை அவரும் அவரோட விஹெச்பி பிரசிடென்ட்டும் போய் தான் எல்லாருக்கும் இன்விடேஷனை கொடுக்குறாங்க. அப்படி தான் சீதாராம் யெச்சூரி கொடுக்க போகும்போது அவர் வாங்க மாட்டேன்ட்டார். அவர் அதுக்கு எதிர்த்து பதிவே போட்டார். வழக்கம்போல் அவரை ஸ்லாண்டர் பண்ணி இவனுங்க போட்டானுங்க. அதே மாதிரி இப்போ வந்து எல்லா பெரிய கட்சிகளுக்கும் அந்த ராம ஜென்மபூமி விழாக்குழு அழைப்புகளை அனுப்பி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் திமுக தலைவர் என்கின்ற முறையில் அவர்கள் இன்விடேஷன் கொடுப்பதற்காக வர இருக்கிறார்கள் என்ற கேள்வி, அல்லது வந்து விட்டார்களான்னு தெரியாது. அப்படி ஒருவேளை இன்விடேஷன் கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக கொடுக்கப்படும். திமுக கட்சியும் திமுக அரசும் ராமர் கோயில் திறப்பு விழாவில் கலந்து கொள்வார்களா, அல்லது சீதாராம் யெச்சூரி போல அதை புறக்கணிப்பார்களா? அதுதான் நீங்கள் இன்றைக்கி பேச வேண்டியது. நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அதுதான். ராமர் கோயில் ஜனவரி 22 திறக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் திமுக தலைவர் கலந்து கொள்வாரா, அல்லது அவர் சார்பாக ஆஸ் அ டிஎம்கே பிரசிடென்ட் அவர் கலந்துப்பாரா, இல்லை அவர் சார்பாக மற்றவங்க கலந்துப்பாங்களா? யாராவது கலந்துப்பாங்க. அதை புறக்கணிக்கலாம், வர முடியாதுன்னு கூட சொல்லலாங்கிறது ஒரு அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, வேற யாரையாவது அனுப்பலாம்ல. அதான் 20 அதான் கேட்க வரேன். ஜெயிலுக்கு போனது முழுமையாக அதை வேணாம் சித்தாராம் யெச்சூரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சும்மா சார்பாக யாரையாச்சும் அனுப்பலான்றீங்களா? ஜெயிலுக்கு போனது தவிர 32 மந்திரி இருக்காங்க. திறக்கிறதுக்குள்ளே இன்னும் 2-3 பேர் போகாமல் இருந்தால் நல்லது. உங்களுக்கு வந்து போகக்கூடாது நம்ம விரும்புகிறோம். கண்டிப்பாக 30 மந்திரி 32 மந்திரி இருக்காங்க. அதில் யாரையாவது அனுப்புவாங்களா, இல்லை முதலமைச்சரே போவாரா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், எம்பிஸ் அதை போவாங்க. முழுமையாக புறக்கணிக்கணுமா, இல்லை யாராச்சும் ஒருத்தர் அனுப்புறது ஓரளவு மாண்பா இருக்கும்? நீங்கள் ஏன் கருத்தை கேட்குறீங்களா? நான் ஏன் கருத்து சொல்லணும் இதில்? திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பது திமுகவின் கவலை. திமுக தான் இதை முடிவு செய்யணும். ராமர் கோயில் திறப்பு விழாவில் ஜனவரி 22, 2024 உலகமே உற்று பார்க்கக்கூடிய ராமர் கோயில் திறப்பு விழாவில் மோடி கலந்து கொண்டு திறந்து வைக்கிறார். அனைத்து மாநில முதலமைச்சர்கள், அனைத்து முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு அழைப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. திமுக தலைவர் என்கின்ற முறையில் கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு அழைப்புகள் வரும். இல்லை, அவர் அதை முழுமையாக புறக்கணிச்சாருன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மைலேஜ் தான் இல்லையா? அது புறக்கணிக்கக்கூடிய அரசியல் வல்லமை அவர்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நான் உங்களை கேட்கிறேன். ஒற்றை வரியில் நீங்கள் பதில் சொல்லலாம். சொல்லுங்க. என்னால் அப்படி இது உறுதியாக சொல்ல முடியல. சரி, அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா என்ன பெரிய லாபம் அவங்களுக்கு? தமிழகத்தை பொறுத்த வரக்கூடிய எலெக்ஷன் ஒன்றும் பெரிய லாபம் கிடையாது. பெரிய எல்லா வகையிலும் அது ஒரு என்னன்னா டிஸ்அட்வான்டேஜ் தான். இந்த இன்விடேஷன் கொடுத்த பிறகு ராம ஜென்மபூமி ஜனவரி 22 திறக்கப்படுகிற ராமர் பிறந்த இடமாக கருதப்படுகின்ற அயோத்தியில் ராம் டெம்பிள், ராமர் கோயில் திறக்கப்படும் நிகழ்ச்சியில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அழைப்பு வந்ததா என்று நமக்கு தெரியாது. கண்டிப்பாக வரும் என்று நான் நம்புகிறேன். அவர் திமுக தலைவராகவும் இருப்பதால் ஆஸ் டிஎம்கே பிரசிடென்ட் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர் கண்டிப்பாக வரும். அப்படி வந்தால் அந்த நிகழ்ச்சி நிரலில் ஸ்டாலின் கலந்து கொள்வாரா, அல்லது வெறும் சேகர்பாபுவை மட்டும் அனுப்பி வைப்பாரா? என்ன கேட்டால் அதை முழுமையாக புறக்கணிப்பது, எலெக்ஷன் ஜனவரியில் 22 ரொம்ப சீக்கிரமாக எலெக்ஷன் வந்துடும்போது ஒரு நல்ல மைலேஜ் தான் கொடுக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? எப்படி கொடுக்கும்? கலந்துக்கவில்லை என்றால் பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இல்லையா? எங்க ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண அந்த லைனுக்கு போக முடியுமா? அந்த அளவுக்கு போக முடியுமா? நான் என்ன சொல்றேன், போக முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் போகிறது தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அது எப்படி ஓட்டாக மாறும் அல்லது மாறாதுன்னு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக அது ஓட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் இந்த சோகால்டு ஹிந்துத்துவா ஓட் பேங்கை பார்த்து திமுக ஆட்சி தலைமை நிச்சயமாக சொல்லுவேன் சற்றேனும் தயங்க துவங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இட் இஸ் டேஞ்சரஸ், ஆபத்தானது. ஏன்னா நாடு பூரா உங்களுக்கு வந்து இன்றைக்கி தலைவிரிச்சு ஆடுது மதவெறி. அதை ஒரு மாநிலத்தை மட்டும் எத்தனை நாளைக்கு ஆட்சியாளர்களால் தடுக்க முடியும் என்பது யதார்த்தமான கேள்வி. இது நான் வந்து சங்கி பாலிடிக்ஸை, பிஜேபி பாலிடிக்ஸ் ஆதரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக சத்தியமாக ஆதரிக்கல. ஆனால் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்க ஒரு கட்சி, அதுவும் தேர்தல் நெருங்கி வரும்பொழுது ஒரு அந்த மாதிரியான இன்விடேஷன்ஸ் அவங்களால எப்படி வந்து இக்னோர் பண்ண முடியும்? இட்ஸ் அ வெரி டைசி சிச்சுவேஷன். அதாவது ரொம்ப ஆல்ரெடி அவங்க ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லை, பண்ணிட்டே இருக்காங்க. திமுக இந்து விரோத கட்சிங்கிறத இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்க முடியும் அவங்க தரப்பு. எக்ஸாக்ட்லி. கலந்து கொள்ளவில்லை என்றால் அதிமுக இன்றைக்கு ஆட்சியில் இருந்து எடப்பாடி கலந்துக்கலன்னா அதை பெருசுப்படுத்த மாட்டானுங்க. ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் ராமர் கோயில் திறப்பு விழாவில் திமுகவிலிருந்து எவராவது கலந்து கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக அது சிக்கலாகும். கலந்து கொண்டாலும் சிக்கலாகும். ஓகே. ஆனால் கலந்து கொண்டால் வருகின்ற சிக்கலை திறம்பட சமாளிப்பது மூலம் மாதிரி கலந்து கொள்ளாமல் இருப்பது மூலம் வரக்கூடிய சிக்கலை திமுகவால் சமாளிப்பது என்பது கடினம். லெட் அஸ் பி ஃப்ராங்க். கலந்துக்கிட்டா ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும், பட் அது மேனேஜபிள்.
கலந்துக்கலனா வர ப்ராப்ளம்ஸ் அன்மேனேஜபிள். ஆகவே எனக்கு தெரிந்து அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். குறைந்தபட்சம் ஒரு யாராச்சும் ஒரு மினிஸ்டரையாச்சும் அனுப்பிச்சு விடுவாங்க. ஆமாம், சேகர் பாபு அனுப்பிடுவாங்க. ஓகே, போயிட்டு வரட்டும் சேகர் பாபு, என்ன இப்போ குடியா முழுகிட போகுது. ஆமாம், அவர் கொஞ்சம் அவர் துறை சார்ந்த அமைச்சர். துறை சார்ந்த அமைச்சர். ரொம்ப பக்தியான ஆள் தான். இங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணாரு, கோசாலையெல்லாம் அமைச்சர். ஆமாம், அவர் தானே இதெல்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கார். ஆமாம். லோ ப்ரொஃபைல் மந்திரி அனுப்புறதுல இருக்க சந்தோஷம் என்னன்னா, பத்தியா நான் ஆள் வந்து பெருசாக அனுப்பலை அப்படின்றது. நாங்கள் யாரோ ஒருத்தரை ஒப்புக்கு சப்பா அனுப்பணும். ஏன்டா கலந்துக்கலையான்னு கேட்டால் யார் சொன்னாங்க, எங்கள் மந்திரி கலந்துக்கிட்டாரு. லோ ப்ரொஃபைலில் இருக்க ஒரு கல்ல ரெட்டை மாங்க அடிக்கிற விஷயன்றது அதுதான் அவங்களுக்கு. அவங்க அதை யோசிச்சு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இந்நேரமே அவர்கள் முடிவு செய்திருப்பார்கள். ஆனால் இது ஒரு பெரிய சிக்கலாக எல்லா கட்சிக்கும் உருவாகுது. சமாஜ்வாதி பார்ட்டி என்ன பண்ணி தெரியாமல் முடிக்கிறான். இதில் பிஜேபியோட ஒத்து ஊதக்கூடிய, பிஜேபிக்கு தொங்கு சதையாக இருக்கக்கூடிய கட்சிகள், தனிநபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த கொஸ்டினை இப்போ எடுத்துக்கிட்டு ஸ்டாலின் கிட்ட போகிறாங்க, மந்திரிகள்கிட்ட போக போகிறாங்க. நீங்கள் நான் சொல்கிறது முக்கியமான பாயிண்ட் இல்லை. ராமர் கோயில் திறப்பு விழாவில் திமுக கலந்து கொள்ளுமா கலந்து கொள்ளாதான்? இல்லை, அதுதான் அவங்க நீங்கள் சொன்ன இந்த 2 விதமாகவும் அலைசி ஆராய்ந்து தான் அவங்க ஒரு முடிவு எடுக்கும். ஆமாம், நேச்சுரலி. முழுமையாக தவிர்க்கிறத விட்டுட்டு யாராச்சும் ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டு ஓகே கலந்துக்கிட்டோம், ஃபார்மாலிட்டி, மாண்பு கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன்லாம் வருது சார். ஆமாம் ஆமாம். எலெக்ஷன் இல்லாட்டி நீங்கள் பயப்படுவாங்க. ஆமாம் ஆமாம். எலெக்ஷன் வருதுன்னு போது எல்லாரையும் தான் அரவணைச்சு போய் ஆகணும். கரெக்ட். ஏன் வேலை எடுத்துட்டு நிற்கல? கனிமொழி அவர்களை தவிர எல்லாரும். கனிமொழியை தவிர மற்றவங்களாம் வேலை எடுத்து தானே சார் நின்னாங்க. இத்தனைக்கும் அப்போ கவர்மெண்ட் கிடையாது. ஆமாம் ஆமாம், எலெக்ஷனுக்கு முன்னாடி தானே. ஆ, இந்த ரயில் தடம் புரள்கிற சம்பவங்கள், ரயில்வே சேஃப்டி பிகமிங் a very serious issue. தமிழகத்தில் அது அதிகமாகவும் நடந்துச்சு இல்லையா? அது மாடர்னைசேஷன் ஆஃப் ரயில்வேஸ் இல்லை. பணியிடங்கள் காலியாக நிரப்பப்படாமல் இருக்கின்றன. ரயில்வேஸ்ன்றது பொன்முட்டையிடுற வார்த்தை. அது எப்படியா தனியாருக்கு கொடுத்து அதையும் சுரண்டி திங்கலாம் என்று மோடி அரசு நினைக்கிறது. ஆனால் அவங்களால வந்து அதை ப்ராப்பராக ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு முடியல. அதில் சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். அது வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணாமலே நிர்வாகத்தை நடத்த முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. தனியார் துறைக்கு கொடுக்காமலேயே, ப்ரைவேட்டைஸ் பண்ணாமலேயே இந்தியன் ரயில்வேஸை லாபம் தரக்கூடிய அளவுக்கு ஈட்டலாம். கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆட்சியாளர்கள் வேறு மாதிரி நினைக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. இப்போ இந்த வருடத்தில் இந்த மாதிரி நம்ம பேசின பல சம்பவங்கள் இருந்தாலும் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுறது, அதுவும் குறிப்பாக திமுகவிற்கு ஒரு அவர் மேல் விமர்சனமாகவும் வந்த விஷயங்கள், இல்லை விமர்சனம் அல்லது ஒரு சஞ்சலத்தை உருவாக்கிய விஷயங்களா 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று செந்தில் பாலாஜி கைது, இப்போ பொன்முடி அவர்களோட விவகாரம். அதோடு சேர்ந்து சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளம், இப்போது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் இல்லையா? இது ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் தான் இல்லை அவங்களுக்கு. கண்டிப்பாக இந்த 2 விவகாரத்தையும் நம்ம சேர்த்து பேசலாமான்னு தெரியல. பட் இந்த விஷயம், செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் தான். சிட்டிங் மினிஸ்டர் சிறைக்கு போகிறார்கள் என்றால் அதை குறித்து விலாவரியாக நாம் பேசினால்தான் நாம் அடிப்படையில் ஜனநாயகவாதிகள். உங்கள் கருத்து எதுவாக வேண்டுமானாலும் இருக்கணும். இல்லை, நான் இந்த 2 விஷயத்தையும் தனித்தனியாக பேசலாம்னு சொல்லுவேன். இது பெருவெள்ளம், இதையும் சேர்த்து சொன்னேன். பெருவெள்ளம் ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று வந்து இந்த 2 மந்திரிகளோட கைது. பெருவெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் அகைன் 2015 நம்ம பாடம் கற்றுக்கலன்றதான் உண்மை. இயற்கை பேரிடர் என்பது இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது. ஒரு வருஷத்தில் பெய்கிற மழை வந்து 1 மணி நேரத்தில் பெஞ்சிடும். அரசுகள் தயாராக வேண்டும். அது வந்து பெருமழை வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும். பட் ஆஃப்டர் ஃப்ளட்ஸ் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்க்கும்போது, இப்போ சென்னை பெருவெள்ளத்து 15க்கும் இதுக்குமான ஆபத்து என்னென்னா, 15ல் ஜெயலலிதா தூங்க போனாங்க, நிரந்தரமாக ஆயிரக்கணக்கில் தூங்கினாங்க. இங்கே அப்படி இல்லை. டேம்ஸை திறந்து விட்டது, அணைக்கு புழலேரி மாதிரி ஏரிகளை திறந்து விட்டது மூலமாக லைஃப் லாஸ் மட்டுப்படுத்தப்பட்டது. பட் எங்கே கோட்டை விட்டாங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் மழை விட்டு ஒரு 3-4 நாட்கள் வந்து உணவு உடை இல்லாமல் ரொம்ப துன்பங்களை அனுபவித்ததற்கு இந்த அரசாங்கத்தோட திட்டமிடல் என்பது அப் டு டேட்டாக இல்லாததான் காரணம். அதில் இவர்கள் பெருமளவில் கவனம் செலுத்த வேண்டும். அதுங்க கெட்ட பேர் அங்கே தான் வந்தது. அப்புறம் அம்மா உணவகத்தையும் மூடிட்டாங்க. அது ஒரு ஷாக் அப்சர்வராக இருந்தது. ஆகவே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த பெருமழை வெள்ளம் அரசுக்கு சென்னையை பொறுத்தவரையில் பெருந்தோல்வி. சொன்ன மாதிரி உணவையும் குடிநீரையும் என்ஷூர் பண்ணாமல் 3 நாள் விட்டது மன்னிக்க முடியாத குற்றம். மற்றபடி வந்து உங்களுக்கு தூத்துக்குடி வந்து ஐ திங்க் வெரி சீரியஸ் கேஸ். யாராலையுமே அவ்வளோ மழை பெஞ்சதுன்னா தாங்க முடியாது. எனவே இயற்கை வந்து மிகப்பெரிய அளவில் இனிமேல் இப்படித்தான் ரியாக்ட் பண்ணும் என்பது தெரிந்து விட்டது. அதற்கேற்ப நாம் வந்து நம்மை புலப் பண்ணிக்கிறது தான் நல்லது. அரசு நிர்வாகம் மிகப்பெரிய அளவில் அதிகாரிகள் கண்ட்ரோலில் இருக்கிறதால தான் தோன்றித்தனமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சென்னை பெருவெள்ளத்திற்கு அப்புறம் ஒரு குறைந்தபட்ச காலக்கெடு கூட இல்லை. இமிடியேட்டாவே தூத்துக்குடி திருநெல்வேலி பெருமழை ஜஸ்ட் 1 வீக் உள்ள வந்துருச்சு. அதனால் அது வந்து அரசு நிர்வாகமும் டேக்கன் அ பேக். 2வது மழையின் அளவும் அதிகம். ஆகவே தூத்துக்குடியில் நான் அரசாங்கத்தை பெரிய அளவில் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் சென்னை பெருமழையில் சென்னை, தூத்துக்குடி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் அந்த மாவட்டங்களில்
கண்டிப்பாக அரசு வந்து பெருந்தோல்வி. நான் இப்போ கோவை வெள்ளத்தை பற்றி பேசும்போது அப்படி தூத்துக்குடியை பற்றி அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா ரொம்ப அதிகமாகவே போயிருக்கு. இது அப்படி கிடையாது. இது அரசின் நிர்வாகத் தோல்வி. அது 2015லேருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. முதலமைச்சர் தொகுதியிலேயே 6-7 நாள் வந்து இடுப்புல தண்ணி நின்றுச்சுங்க. மீடியாவை கையில் வச்சிருக்கிறதால. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டாலின் அரசாங்கத்தின் மிகப்பெரிய ஒரு குறை, குற்றம், அவலம் என்னன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை, எஸ்பெஷலி டெலிவிஷன் மீடியாவை தான் கட்ட விரலுக்கு கீழே வச்சிருக்குது. அங்கே எப்படி கோடி மீடியா மோடிக்கு எதிராக எந்த செய்தியும் போடாதோ, அந்த மாதிரி இன்றைக்கி ஸ்டாலினுக்கு எதிராக பெரும்பாலான ஊடகங்கள் அவற்றை கம்ப்ளீட்டாக ப்ரோ டிஎம்கேவே போயிட்டாங்க, சேட்டலைட் சேனல்ஸ். நீங்கள் உண்மையாக சொன்னால் அரசாங்கத்துக்கே அது தவறுகளை களைவதற்கு உதவும். குறிப்பாக இந்த மாதிரி விவகாரங்கள், குறிப்பாக வெள்ளம் மாதிரியான, சரியாக சொன்னீங்க, வெள்ளம் மாதிரியான விவகாரங்களில் அரசுக்கு தாளம் தட்டுவதாகவும் உண்மையை உணர்த்துவதில் தவறு செய்வதாகவும் எல்லாமே நல்லா இருக்குன்ற மாதிரியான தோற்றத்தை உருவாக்குவதில் தான் அதிக கவனம் செலுத்துகிறது. அதுதான் இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடிகள் ஒன்று நான் நினைக்கிறேன். அரசாங்கத்தை திருப்திப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு தொழில் தர்மத்தை ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காற்றுல பார்க்க விடுது. நீ உண்மையாக சொன்னீங்கன்னா தவறுகளை களைய உதவும். ஸ்டாலின் தொகுதியில் கழுத்து வரைக்கும் தண்ணியில் பல தெருக்கள் இருந்தது உண்மை. கடந்த வருடம் கணுக்கால் தண்ணி இருக்கும்போது போட்டில் போன அண்ணாமலை அவரும் இந்த தடவை போல, மீடியாவும் போல. ஆகவே இவையெல்லாம் வந்து அரசுக்கு வந்து பெரிய அவப்பெயரை உண்டாக்குகின்றன. இந்த இடத்துல சோஷியல் மீடியா மட்டும் இல்லைன்னா, இந்த புயல், இந்த மழை வெள்ள பாதிப்பு இந்த அளவு கூட வெளியில் தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, ஆனால் தேவைப்பட்டது. கால கண்ணாடியாக இருக்க வேண்டிய ஊடகங்கள், டெல்லி மீடியா எப்படி மோடி காலடியில் விழுந்து கிடக்கிறதோ, அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள், குறிப்பாக தொலைக்காட்சி சேனல்கள் ஸ்டாலின் காலடியில் விழுந்து கிடக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசுவதிலும் ஆலவட்டம் சுற்றுவதிலும் தான் கவனம் இருக்கிறதே ஒழிய, டேமேஜ் கண்ட்ரோலில் தான் இந்த கவர்மெண்ட்டோட முழு இதுவும் இருக்குதே ஒழிய தவறுகளை களைவது. இந்த மாதிரியான பெருவெள்ள நேரம், புயல், இது மாதிரியான விஷயங்களை யோசிக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் படி ஆளும் கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சி என்ன பண்ணுது, அது அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை மக்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும். பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜை கொடுக்க ஆளுங்கட்சி ட்ரை பண்ணுது. எதிர்கட்சிகள் வந்து கணுக்கால் அளவுக்கு போட்டில் போகிறதுலேருந்து ஆரம்பித்து பெரிய விஷயத்த பேசுறது ஒரு பக்கம், இன்னொன்று சின்ன விஷயத்த பூதாகரமாக பேசுறது, சில பெரிய முக்கியமான விஷயங்களை பேசாமல் விட்டுறதுங்க மாதிரி வெறுமனே ஒரு கவுண்டர் பாலிடிக்ஸாக பண்ணக்கூடிய வேலையை எதிர்கட்சிகள் செய்யுது. உண்மையாகவே இப்போ ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல, இயற்கை பேரழிவுகள் இனிமேல் மழை வந்தால் இப்படி தான் நடக்கும். ஸோ இதுதான் விஷயம், இதுக்கான காரணம் என்ன, இதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது இருக்குல்ல. அந்த பாயிண்ட்டுக்குள்ள ஆளுங்கட்சிகளும் சரி எதிர்கட்சிகளும் வரமாட்டேங்குது. யாராக இருந்தாலுமே அந்த தீர்வை நோக்கி நகரவே மாட்டேங்கிறாங்க இல்லையா? இதை எதிர்கட்சியை குறை சொல்லாதீங்க. ஒரு பெருமழையில் வந்து கணுக்கால் அளவு இருக்கக்கூடிய தண்ணியை கழுத்தளவு இருக்குன்னு சொன்னால் கூட தப்பு கிடையாது. ஆனால் கழுத்தளவு இருக்க தண்ணியை கணுக்கால் அளவு இருக்குதுன்னு சொன்னான்னா அதுதான் தப்பு. அதாவது இயற்கை சீற்றங்கள் மற்றும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இதுக்கு முழுக்க ஆளும் கட்சி தான் காரணமே ஒழிய எதிர்கட்சிகளை நான் குறை சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் இதில் அவலம் என்னன்னா, எதிர்கட்சிகள் இந்த இஷ்யூவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலை. அதுதான் 2015 ஜெயலலிதா தூங்க போனார், ஆயிரக்கணக்கான மக்கள் நிரந்தரமாக தூங்க போனார்கள். அந்த மாதிரி வந்து இப்போ எந்த தவறும் நடக்கலன்றது உண்மை. ஆனால் அன்னைக்கு ஜெயலலிதாவை கேள்வி கேட்ட ஊடகங்கள் இன்னைக்கு வாய்மூடி மௌனியாக இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியை கேள்வி கேட்ட ஊடகங்கள் இன்னைக்கு நவத்வாரங்களையும் மூடிக்கொண்டு இருக்கின்றன. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை, குறிப்பாக எடப்பாடி கவர்மெண்ட்டை மீடியா விமர்சனம் பண்ணதில் 20% கூட ஸ்டாலின் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணலை. அதுவே உடன்பிறப்புகளுக்கு இப்போது தாங்க முடியவில்லை, பொத்து கொண்டு வருகிறது அவர்களுக்கு. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இணைய கூலிப்படையை வைத்து உண்மை பேசுபவர்கள் மீது அவர்கள் பாய்ந்து பிராண்டி கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு? உண்மையை சொன்னதுக்காக. ஆக்சுவலாக ஏடிஎம்கேவை எடப்பாடியை விமர்சனம் பண்ணதில் 20% கூட திமுகவை விமர்சனம் பண்ணல. அதை விட மோசமாக இப்போ போச்சு நிலைமை. ஆனாலும் விமர்சனம் பண்ணலை. ஆகவே இவையெல்லாம் இந்த 23ஆம் ஆண்டின் சம்பவங்களுக்கு ஒரு கருப்பு சாட்சியங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அரசு மிக வேகமாக தன்னுடைய செல்வாக்கை மக்கள் மன்றத்தில் இழந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஊடகங்கள் தங்களுடைய நம்பகத்தன்மையை இழந்து டெல்லியில் எப்படி மோடி காலடியில் விழுந்து கிடக்கிறதோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் காலடியில் விழுந்து கிடக்கிறது என்பது உண்மை. அதுவும் வரும் தேர்தல்களில் இன்னும் அதிகமாக போகும். 24, 26 எப்படியும். மீடியாவை பொறுத்த வரைக்கும் 2023 தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு, அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள், குறிப்பாக காட்சி ஊடகங்கள், சேட்டலைட் சேனல்ஸுக்கு ஒரு கருப்பு ஆண்டு. தங்களுடைய தொழில் தர்மத்தை அவர்கள் மறந்து ஆட்சியாளர்களின் தாளங்களுக்கு ஆடிய ஆட்டம் என்பது அவலமானது. நிச்சயமாக இது அவலமானது. அதுவும் இன்றைக்கி இருக்க இன்டர்நெட் ஏஜில் எந்த செய்தியும் எவனும் எவங்கிட்டருந்து மறைக்க முடியாதுன்னு போது, நீ சொல்லலைன்னா அவன் யூடியூப் சேனலில் போட போகிறான், ஃபேஸ்புக்கில் போட போகிறான், ட்விட்டரில் போட போகிறான், இன்ஸ்டாகிராமில் போட போகிறான், இன்னும் எத்தனை இருக்குதோ அதில் போட போகிறான். அப்போ உன் நம்பகத்தன்மையை நீ இழக்கிற. யூ ஆர் கமிட்டட் டு இன்ஃபர்மேஷன், நாட் டு ஸ்டாலின் ஆர் ஜெயலலிதா ஆர் கருணாநிதி. உன்னுடைய நம்பகத்தன்மையை, மக்களுக்கு தகவல்களை சொல்ல வேண்டும் என்கின்ற உன்னுடைய அடிப்படை தர்மத்திலிருந்து நீ விலகுகிறாய் என்பது
நீ எதுக்கு உயிரோடு இருக்குன்ற கேள்வியை எழுப்புது? எதுக்கு இந்த மீடியா ஹவுசஸ் இருக்கணும்? இப்போ எல்லாரும் முரசொலி மாதிரி கலைஞர் டிவி மாதிரி ஆயிடலாமே? ஆக முடியாது. ஆகவே உண்மையை உரத்து சொல்வதில் கண்ணு முன்னாலே இவ்வளோ அட்டுழியம் நடக்குது. அதை காட்ட வேண்டிய அளவுக்கு காட்டாமல் இருக்காங்கன்னா, எல்லாம் நல்லா இருக்குன்னு பேசுகிறான்னா, இதை விட ஒரு அயோக்கியத்தனம் வேற என்ன இருக்க முடியும்? ஆனால் நீ அப்படி மறைக்கிறதால உண்மையிலேயே அதை மறைக்க முடிஞ்சுன்னா அது சந்தோஷம். எதிரியாவது ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். அதுவும் முடியாது உனக்கு. ஏன்னா இன்னைக்கு எதையாவது மறைச்சனா அடுத்த நிமிஷம் போட்டு கிழிச்சிடறான். எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குங்க. 4000 ரூபாய் ஃபோன் இருந்ததுன்னா இந்த உலகம் பூரா நீங்கள் பேசலாம். எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் தான். அப்போ இந்த புரிதல் ஏன் உண்மையான ஜேர்னலிஸ்ட்டுங்களுக்கு இல்லை? பத்திரிகை முதலாளிகளுக்கு ஏன் இல்லை? இல்லாதது ஒன்றும் இருக்கிற மாதிரி யாரும் காட்ட சொல்லலைங்க. இருக்கிறது இருக்கிறதா காட்டு. பேரழி பெருமழை பேரழிவுன்றது எல்லாருக்கும் தெரியுது. எதுக்கு அந்த விஷுவல்ஸை மறைக்கிற? இதே வாய் தானே எடப்பாடி பீரியடில் என்னெல்லாம் பேசுச்சு. அப்போ எடப்பாடிக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு நியாயம். ஆகவே 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு ஊடகங்களை பொறுத்தவரையில், குறிப்பாக காட்சி ஊடகங்களை பொறுத்தவரையில், அச்சு ஊடகங்களையும் சேர்த்து சொல்கிறேன், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா 90% ஆஃப் த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு ஆண்டு. ரொம்ப முக்கியமாக இந்த 2023 நீண்ட காலம் செய்தியை ஆக்கிரமித்து கொண்டது செந்தில் பாலாஜி விவகாரம் இல்லையா? அதை தொடர்ந்து இப்பொழுது பொன்முடி விவகாரம். பட் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பேசும் பொழுதெல்லாம், பொதுவாக பர்சனலாக பேசும்போது கூட ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் ஒன்று என்ன வந்து இருக்குன்னா, ஊழல்லாம் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுமான்னு தெரியல. ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் அது ஒரு பெருசாக யாரும் கண்டுக்கிறது, உலகம் முழுக்க புரியோடி போயிருக்கக்கூடிய விஷயம். அதனால அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. அதை நீங்கள் முன்னிலைப்படுத்தி, அதெல்லாம் 2G காலத்தில் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை நீங்கள் மீண்டும் அப்படியெல்லாம் முன்னிலைப்படுத்தி ஒரு ஆட்சிக்கு பெரிய பங்கத்தை விளைவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுங்கிறது உண்மைதான். பட் இந்த வருடம் இது ஒரு பெரிய விவகாரம் மாதிரி இருக்கு இல்லையா? ஓவராலாக இந்த 2 பேர் விவகாரமும் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை 24 அவங்களுக்கு கிரியேட் பண்ணும்? கண்டிப்பாக காட்டும் சார். இந்த ஊழல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எடுபடாது, மக்கள் ஊழலுக்கு அடிபணிஞ்சிட்டாங்க, மக்கள் வந்து ஊழலை வந்து வாழ்வியல் தத்துவமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதெல்லாம் வந்து அயோக்கியத்தனமான வார்த்தை. மதவாதமாக ஊழலாக எது பெரிய ஆபத்துனா மதவாதம் தான் ஆபத்து என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஊழல் வந்து அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஊழலை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. இது சல்தா ஹை, இந்த முதலாளித்த சமுதாயத்தில் ஊழல் என்பது தவிர்க்க முடியாத அம்சம் என்றெல்லாம் கீதோபதேசம் செய்வது அயோக்கியத்தனமானது. அப்படி பேசுபவர்கள் திமுகவின் கை கூலிகள். மாதம் திமுக கிட்ட பேமெண்ட் வாங்குறவங்க தான் அப்படி பேசுவோம். ஏன்னா அப்படிலாம் சில அறிவுஜீவிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுபவர்கள் என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஊழல் ஒரு இஷ்யூவே கிடையாது, முதலாளித்த சமுதாயத்தில் ஊழல் இருக்கும் என்பது மார்க்ஸ் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. நீ டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் படிச்சுன்னா உனக்கு புரியும். இப்போ அதானி ஊழல் தான் பெரிய ஊழல், செந்தில் பாலாஜி ஊழலோ பொன்முடி ஊழலோ பெரிய ஊழல் கிடையாது, அதில் இவ்வளோ லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்கான், இது சில 100 கோடி தானே கொள்ளையடிச்சிருக்கான்னு விதவிதமான வியாகியானங்களை வண்ணக்கோலங்களை அள்ளித்தளித்தது போல புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார்கள். மக்களை சோற்றால் அடித்த பிண்டங்களாக கருதக்கூடியவர்கள் தான் இப்படியெல்லாம் பேசுவார்கள். மதவாதம் என்பது நம்பர் 1 ஆபத்து, ஊழல் என்பது நம்பர் 2 ஆபத்து. அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. மதவாதம் தான் முதல் எதிரி என்று சொல்கின்ற காரணத்தால் 2ஆம் எதிரியான ஊழலை ஃபைட் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. அது அவரை தீர்ப்பு கொடுப்பவர்கள் சங்கிகள், இது பாஜகவோட அஜெண்டா என்றெல்லாம் பேசுவது அயோக்கியத்தனமானது. பொன்முடி கேஸ் எடுத்துக்கோங்க. பொன்முடி கேஸில் வந்து கீழமை நீதிமன்றம் விடுதலை பண்ணுது ஜெயலலிதா எடப்பாடி பீரியட்லேயே. அதே ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அவர் விடுதலை ஆகிறார். எடப்பாடி பீரியடில் அப்பீலுக்கு வராங்க. ஹைகோர்ட்டில் தானே அப்பீல் வருது. இதில் பிஜேபி கவர்மெண்ட் எங்கேருந்து வந்தது? அதை விசாரித்த நீதிபதி இவர் குற்றவாளி என்று 3 ஆண்டுகள் தண்டனை கொடுக்குறாரு. தப்பு செஞ்சு தானே நீங்கள் போகிறீங்க, உப்பத்தின்னு தானே தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா? ஒரு மந்திரி ஜெயிலுக்கு போகிறார் சார், இன்ன வரைக்கும் அவர் பதவியிலேருந்து எடுக்கல, தெரியும்ல உங்களுக்கு. வெப்சைட்டில் அவர் இன்னமும் மந்திரியாக தொடர்றாரு. செக்ரட்டரியேட் போனீங்கன்னா அவர் அறையில் அவர் பெயர் பலகை அப்படியே இருக்குது சார், இலாக்காவை மட்டும் அடிச்சிருக்கான், அவர் பேரை போட்டு அமைச்சர்னு இருக்குது. அபிஷியல் அவர் இது வரைக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னமும் அமைச்சராக இருக்கார். அவர் எப்படி அமைச்சராக தொடரலாம்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சட்டப்படி அதில் எந்த தப்பும் இல்லை. அது முதலமைச்சரோட தனி உரிமை. யார் மந்திரி யார் எந்திரின்றது, யார் மந்திரி யார் மந்திரி இல்லைன்றது முதலமைச்சர் தனி உரிமை. ஆனால் ஜெயிலில் இருக்க ஒருத்தர் எப்படிங்க அமைச்சராக இருப்பார்? இது இந்திய அரசியலும் சாசனத்தின் மீதான மோசடின்னு சொல்லுது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு. அதுக்கு பிறகு ஒரு அமைச்சர் இருந்து நீக்கலை. இதெல்லாம் எடப்பாடி பீரியடில் நடந்ததுன்னா என்னெல்லாம் நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆகவே இந்த ஊழல்ன்ற விஷயத்தில் மக்கள் கண்டுக்காமல் இருப்பாங்கன்றதெல்லாம் அபத்தமான அயோக்கியத்தனமான பேச்சு. தண்டிக்கப்பட்டவர்களை அமைச்சரவையில் இன்னமும் நீங்கள் வச்சுருக்கீங்க. குற்றச்சாட்டுக்குள்ளாய் 6 மாதத்துக்கு மேலே சிறையில் இருக்கவங்களும் அமைச்சரவர்களாக இருக்காங்கன்னா இதை விட ஒரு கேலி கூத்து எங்கேயாவது உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் எடப்பாடி பீரியடில் நடந்துதான் திமுக வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிச்சிருக்காது. இதெல்லாம் தேர்தலில் காட்டாதா? த மினிட் யூ ஆர் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் கில்ட் கன்விக்ட் ஆயிட்டனாலே அந்த நிமிஷமும் எம்எல்ஏ பதிவு போயிடும், மந்திரி பதிவு போயிடும். இலாக்காவை மாற்றி கொடுத்துட்டீங்க. இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடராருன்னு அறிவிப்பு கொடுத்தீங்களா? கொடுக்கல. பொன்முடிக்கு பாலாஜி கொடுத்தீங்க, இவர் கொடுக்கல.
ஆனால் செக்ரட்டரியேட்டில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவின்ற போர்டு தொங்குது, இலாக்கா மட்டும் அடிச்சிருக்கான். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வெப்சைட்டில் அவர் இன்னமும் மந்திரியாக இருக்கார். எந்த விதத்தில் இவையெல்லாம் நியாயம்? அப்போ ஊழலை பற்றியும் மற்றவர்களை பற்றி மதவாதத்தை பற்றி, அதாவது இந்த அளவுக்கு ஊழலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடியவர்கள் மதவாதம் நம்பர் 1 ஆபத்து என்றாலும் அதை பற்றி பேசுவதற்கான தார்மீக உரிமையை தகுதியை இழந்து விடுகிறார்கள் என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. இது கண்டிப்பாக 2024 தேர்தலில் ஒரு 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 பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, 24 மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தப்பித்து கொள்ளும். ஏன்னா திமுக மேலே இருக்க அதிருப்தியை அறுவடை பண்ணுறதுக்கு மக்களவைத் தேர்தலில் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வங்கியும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை. அதுவே பொன்முடி விஷயமா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி விஷயமா இருக்கட்டும், அல்லது இந்த வரக்கூடிய அந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னால் இன்னும் 4 மந்திரி ஜெயிலுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, தெரியாது. ஏன்னா 10 பேர் போக போகிறாங்கன்னு உள்ளே இருக்கவங்களே சொல்கிறாங்க. இன்னும் 2 மந்திரி மக்களவைத் தேர்தலுக்கு முன்னால் சிறைக்கு போனாலும் பெரிய அளவில் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை அது பாதிக்காது. ஏன்னா நடக்கிறது மக்களவைத் தேர்தல், மோடி வேணுமா வேணாமான்ற தேர்தல். இந்தியாவிலே மோடிக்கு எதிரான மனநிலை மிக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தப்பித்து கொள்ளும். இந்த மந்திரிகள் கைது என்பது பொன்முடி செந்தில் பாலாஜி விவகாரம் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. 2024 பொறுத்த வரைக்கும் தப்பிச்சிருவாங்க. அசம்பிளியை கண்டிப்பாக மிகப்பெரிய விலையை அவர்கள் கொடுப்பார்கள். ஸோ இவங்களோட சொலேஸ், இவங்களோட நிம்மதி, இவங்களோட இன்பம் என்னன்னா திமுகவோட மகிழ்ச்சி. அதுக்கு காரணம் என்னன்னா திமுக மேலே வெறுப்பு இருக்குது, 2 மந்திரி ஜெயிலுக்கு போயிருக்கான், எல்லாம் ஓகே. ஆனால் அதை அறுவடை பண்ணுறதுக்கு பிஜேபியோ அதிமுகவோ இல்லை. மோடி வேணுமா வேணாமான்ற அதுதான் மைய கருவாக இருக்கக்கூடிய தேர்தல் என்பதால், மோடி வேண்டாம் என்பது இங்கே இருக்கக்கூடிய 90% தமிழர்களின், தமிழ்நாட்டு மக்களின் கருத்தாக இருப்பதால் கண்டிப்பாக திமுகவும் கூட்டணி கட்சிகளும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தப்பிச்சிருவாங்க. 40% ஜெயிச்சா கூட எனக்கு ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பாஸ்ட் கோல் 30% போலானதில் 30% அச்சீவ் பண்ணால் தான் நீ ஜெயிக்க முடியும். பிஜேபி வந்து இப்போ 8% அதிகபட்சம்ன்றாங்க. 15% போகலாம், அதுக்கு மேலே போக முடியாது. அதிமுக 18 குறைஞ்சிருக்குது, அவங்களால 20-22க்கு மேலே போக முடியாது. ஸோ நீ அக்ராஸ் த தமிழ்நாடு பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 தொகுதியிலையும் உதாரணத்தை வச்சுக்கோங்களேன், பிஜேபி 25% ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் வாங்கினாலும் ரிசல்ட் 0 தான். ஏன்னா 30 கிராஸ் பண்ணணும். அதே தான் ஏடிஎம் கேட்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பொன்முடி விவகாரம், செந்தில் பாலாஜி விவகாரம் இவையெல்லாம் திமுகவின் வெற்றி வாய்ப்பை 1% கூட குறைக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே, அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் வேற கதை. 2023 இந்த வருஷம் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், ஆளுங்கட்சியோட செயல்பாடுகள் பேசிட்டோம். எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகளை ஷார்ட்டாக சொல்கிறது எப்படி சொல்லுவீங்க? எதிர்க்கட்சிகள் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி உடைந்தது இல்லையா? ஓபிஎஸ் தனி கடை விரிச்சிட்டாரு. அது கண்டிப்பாக அதிமுக வாக்கு வங்கியை பாதிக்கும். ஜெயலலிதா செத்தப்பே 3-5% வெளியில் போச்சு. இப்போ ஏடிஎம்கேவோட எடப்பாடியோட வாக்கு வங்கி என்பது 18-20% தான். தொடர்ந்து நீதிமன்றங்களின் நெடிய படிக்கட்டுகளில் ஏறியும் ஓபிஎஸ்ஸால் வெற்றி பெற முடியவில்லை. அவர் தோற்றுதான் இருக்கிறார். எடப்பாடி பிஜேபியை கழட்டி விட்டு விட்டார். அதை நேற்றைய பொதுக்குழுவிலும் அவர் தெளிவுபடுத்தி விட்டார். அதனால் வரக்கூடிய தேர்தலில் திமுக, இடதுசாரிகள், விசிக, மதிமுக, காங்கிரஸ் ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம். அவர்கிட்ட வேறு குட்டி குட்டி கட்சிகள் சேரலாம். ஆனால் திமுக கூட்டணிலேருந்து எந்த கட்சியும் போகாது, உறுதியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எடப்பாடி ஒரு ஃபேக்ஷனு, பிஜேபியோட டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேக்ஷனு, சீமான் ஒரு ஃபேக்ஷன். 4 முனை போட்டி உறுதி. 4 முனை போட்டியில் திமுக ஈஸியாக அடிச்சுட்டு வந்துடும். எதிர்க்கட்சிகளோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது எதிர்க்கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை. அதிமுக பாஜகவை கழட்டி விட்டது மிகப்பெரிய ஒரு அரசியல் நிகழ்வாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை குறிவைத்து எடப்பாடி இதை செய்திருக்கிறார். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அது அவருக்கு கிடைக்காது. பட் அசம்பிளியில் வேறு நிலைமை. அவரும் அசம்பிளியை தான் குறிவைக்கிறார், நாடாளுமன்றத்தை குறிவைக்கவில்லை. ஓகே, பிஜேபியை இவ்வளவு உறுதியாக கழட்டி விட்டது அவரோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. பார்லிமெண்ட்ல ஆகாது, நான் சொல்றேன். அசம்பிளில பார்லிமெண்ட்ல பெருசா ஆகாது. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் சிம்பிளி மோடி வேணுமா வேணாமா. இன்னொன்று அதிமுக ஓட்டு போட்டா கூட அது யாருக்கான ஓட்டு பெரிய பார்ப்போம். இது எம்ஜிஆருக்கு வந்தது. ஆனானப்பட்ட எம்ஜிஆரே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 2 சீட்டு ஜெயிச்சு மண்ணை கவினார். திமுக காங்கிரஸ் கூட்டணி 37 சீட்டு ஜெயிச்சுது. ஆட்சியை கழிச்சிட்டு எலெக்ஷன் வச்சாங்க. 3 மாசத்துல மறுபடியும் எம்ஜிஆர் 132 சீட்டு கழிச்சு உட்கார்ந்தார். திரும்ப ஜெயிச்சார். ஆகவே மக்கள், ஆனானப்பட்ட ஜெயலலிதா தோத்தாங்க 2004 40 சீட்டும் தோத்தாங்க. ஆகவே மக்கள் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரியும் அசம்பிளிக்கு ஒரு மாதிரி தான் போடுறாங்க. எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய மக்களவைத் தேர்தல்களில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறுவது உறுதி என்று தான் நான் நம்புகிறேன். ஆனால் எடப்பாடிக்கும் அது நல்லா தெரியும். அவர் குறிவைப்பது அசம்பிளியை பொறுத்தவரை. அதில் கண்டிப்பாக அது வேற கேம். பட் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சம், கவலை என்னன்னா, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் உடைந்தது.
திமுகவை பிடிக்காமல் வேறு வழி இல்லாமல் பிஜேபி ஃபேக்டரால் திமுக ஓட்டு போட்டவங்களுக்கு இன்னைக்கு ஏடிஎம்கேன்ற ஒரு மாற்று வழி கிடைச்சிருக்கு. அது திமுகவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மைதான். பட் நான் உறுதியாக நம்புறேன், பார்லிமெண்ட்ல திமுகவுக்கு பெரிய சரிவு இருக்காது. கட்சி இந்த மாதிரியான முக்கியமான விவகாரங்கள் எல்லாம் தாண்டி ஒவ்வொரு வருஷத்துலேயும் சில பர்சனாலிட்டிஸ், அரசியல் ஆளுமைகள் வந்து எப்பவுமே தலைப்புச் செய்தியாக இருந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தலைப்புச் செய்தியாக இந்த வருஷம் இருந்தவர்கள் அதிகமாக அண்ணாமலை அவர்கள். அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அண்ணாமலை இருந்தார். அவருடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? அவர் அதிரடி அரசியல் செய்கிறார், நிறைய பொய் பேசுகிறார், தான் பேசுவதற்கான ஆதாரங்களை கொடுக்க மறுக்கிறார். இந்த திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் எல்லாம் ஆதாரத்தை வெளியிலேயே விடலை. அவர் ஆதாரம்னு அவர் காமிச்சது பூரா எலக்ட்ரல் அஃபிடவிட்ல, அது ஏற்கனவே கூகுளில் இருக்குது, அவன் பார்த்தாலும் எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக ஒரு புகார் பட்டியல் கொடுத்தாரு, ஒரு பொட்டி எடுத்து போய் கவர்னர்கிட்ட வச்சார். அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால் நான் பாத யாத்திரையில் சொல்லுவேன்னாரு, சொல்லவே இல்லை. ஸோ ஆதாரங்கள் எதையும் அவர் வெளியிடவில்லை. பட் ஆஸ் அ பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே மெல்ல 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 அண்ணாமலைக்கு ஒரு அக்செப்டன்ஸ், ஏற்புடைத்தன்மை அல்லது ஒரு ஆதரவு பெருக்கி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. 3-5% அந்த பிஜேபியோட வாக்கு வங்கி 8-10% வரைக்கும் போயிருக்கிறது என்று சொல்லலாம். கவனிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை உருவெடுப்பது அது எப்படி நிகழ்கிறது? இப்ப நீங்களே சொல்றீங்க நிறைய பொய் பேசுறாரு, அதுதான் ரஃபேல் வாட்ச் விவகாரம், அதெல்லாம் பொய் தான். ஆனா அது பொய்ன்னு சொல்லக்கூடியவர்களோட யோகியதை என்ன? அது பொய்ன்றது தெரியுது. அதை யார் கேபிட்டலைஸ் பண்ணணும்? பிரதான எதிர்கட்சி தான். அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக தான் பண்ணணும். அவங்க என்ன, அவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டுகள், அண்ணாமலை மீதான குற்றச்சாட்டுகளின் நம்பகத்தன்மையை தூக்கி நிறுத்த வேண்டிய அளவுக்கு நிறுத்தலை. அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல். லஃபால்லாம் என்ன மாதிரியான பேச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் அதை மீறி அவரால் கடந்து போக முடியுது? நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு கவனிக்கப்படக்கூடிய தலைவராக வந்து கொண்டிருக்கிறார். சில நேரம் கிடையாது, பார்லிமெண்ட்டில் அவர் ஜெயிக்க போகிறது கிடையாது. அசம்பிளிலையும் பெருசாக அவர் ஜெயிப்பார் நான் நம்பலை 26. அதுக்கப்புறம் வர தேர்தல்கள் வேறு. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபினாலே தமிழ்நாட்டில் வந்து அந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்டு, அலர்ஜி இருக்கு இல்லையா? அதெல்லாம் உண்மை. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி கால் பதித்துனா தமிழ்நாடு நாசமாக போகுன்றது உண்மை, மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் நீங்கள் அவங்க கோணத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அக்செப்டன்ஸ்னு ஆங்கிலத்தில் சரியான வார்த்தை உங்களுக்கு புரியும் அது நினைக்கிறேன். அதனை அண்ணாமலை மெல்ல மெல்ல ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. நான் அடிக்கடி சொல்லுவேன், அண்ணாமலையை குறைச்சி மதிப்பிடாதீங்கன்னு. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போகிறார். அவர் வந்து திமுக மேலே வெறுப்பு உள்ளவங்க, அதிமுக மேலே வெறுப்பு உள்ளவங்க, 2 பேருமே பிடிக்காதவங்க எங்கே போவான்? பழகருப்பையா கிட்ட போக முடியாது. சீமானும் பிடிக்கல, அவன் எங்கே போவான்? பிஜேபி தான் போவான். போவதற்கான வாய்ப்பு அதிகம். அப்படி புரிஞ்சுக்கணும். நீங்கள் போவான்னா எல்லாரும் போயிடுவான்ல, போவதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா அண்ணாமலை வந்து அலைவா வச்சுக்கிட்டே இருக்காரு. யாரையுமே அரசியல். பட் இந்த வருட இறுதியில் கொஞ்சம் செயல்பாடு தீவிரம் குறைந்த மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? அது உண்மை. ஏன்னா ஆண்டின் துவக்கத்திலும் ஆண்டின் மத்திய பகுதியிலும் இருந்த அந்த தீவிரத்தன்மை, உதாரணத்துக்கு அவரோட பாத யாத்திரைலாம் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. 2வது போன வருஷம் கணுக்கால் அளவு தண்ணி இருக்கும்போது ஸ்டாலின் தொகுதியில் நின்றுங்கன்னு சீனை போட்ட அண்ணாமலை போட்டில் போய் இன்னைக்கு கழுத்தளவு தண்ணி இருக்கு உள்ளேயே போலங்க. ஒரு பிஜேபி தலைவரும் முதலமைச்சர் தொகுதிக்குள்ளே போல. ஏன் போல? அது என்ன அக்ரிமெண்ட்டு? கணுக்கால் அளவு தண்ணி இருக்கும்போது அங்கே உள்ளே போய் வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்த அண்ணாமலை ஒரு லேடி கிட்ட கூட பேசுவார். என்ன பண்ணாங்க, நீ என்ன பண்ண அந்த அம்மா கேட்கும். அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான வீடியோ. இது போன வருஷம். அது ஒன்றுமே இல்லாத மழை, இது வரலாறு காணாத மழை. கிட்டத்தட்ட 1 வார காலம் முதலமைச்சர் தொகுதியே ஸ்தம்பித்து கிடந்தது. ஏன் போகாமல் இருந்திருக்கும்? அப்படின்னு அக்ரிமெண்ட் நடந்திருக்கும். அதுதான் இவ்வளவு தூரம் தீவிரமா அவருடைய அரசியல்ல திமுகவுக்கு எதிராக மிக கடுமையா பாலிடிக்ஸ் பண்ற அண்ணாமலை அவரு கோணத்துல இருந்து பாத்தீங்கன்னா அது முரண்பாடு உள்ளதாக இருக்கிறது. காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரான்ற கேள்வி வருது. சரி, அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருன்னா அவரை காம்ப்ரமைஸ் பண்ண வச்சது யாரு? காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு குற்றவாளினா அரசியல் யோகியதை இல்லாதவர் என்றால் காம்ப்ரமைஸுக்கு அண்ணாமலையை உந்தி தள்ளி அவரை வசீகரித்து காம்ப்ரமைஸ்ன்ற பிராக்கெட்டுக்குள்ள அவர் கொண்டு வந்தாங்கல்ல, அது திமுக தான் பண்ணிருக்கணும் இல்லையா? வேற யார் பண்ணுவா? அது ஒரு வகையில் அரசியல் மூவா, நல்ல மூவா தானே பார்க்கணும். யாருக்கு நல்ல மூவ்? அவங்கள பொறுத்தவரை கட்சி திமுக பொறுத்தவரை திமுக நல்ல மூவுங்க. பாஜகவோட வளர்ச்சின்னு அவர் பேசுறாரு அண்ணாமலை, அது எங்க போகுது? அதுவே சில கிரே ஏரியாஸ் அண்ணாமலையோட பாலிடிக்ஸ்ல இருக்குது. பட் ஸ்டில் இந்த மழை வெள்ளத்தில் அவருடைய நடவடிக்கைகள் என்பவை திமுக அரசுக்கு எதிராக இருக்க வேண்டிய அளவுக்கு வேகம் கொண்டவையாக இல்லை. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கட்சியை பொறுத்தவரை. எக்ஸாக்ட்லி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் தவற விட்டார். வேண்டுமென்றே தவற விட்டாரா அல்லது அரசியல் தெரியாமல் தவற விட்டாதா என்பது அவர் மனசாட்சிக்கு வெளிச்சம். ஆனால் நான் சொல்லுவது, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மழை வெள்ளத்தில் அவருடைய செயல்பாடுகள் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவர் அரசை மட்டைக்கு 2 கீற்றாக கிழித்தெறிய வேண்டியவர் இயற்கை கொடுத்த நல்ல வாய்ப்பை ஏன் பயன்படுத்தி கொள்ளாமல் மென்மையாக திமுக அரசை கையாண்டார் என்பது புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள்ல ஒன்று. அதுக்கு 1000 உள்நோக்கம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் நான் இது எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் இந்த மழை வெள்ளத்தில் அண்ணாமலையோட பிஹேவியரையும் தாண்டி சொல்றது, நெவர் அண்டர் எஸ்டிமேட் அண்ணாமலை. அண்ணாமலையை தயவு செய்து குறைத்து மதிப்பிடாதீர்கள். அவங்க கால்குலேட்டடா பிஜேபி தமிழ்நாட்டை நோக்கி காய்களை நகர்த்து கொண்டிருக்கிறார்கள்.
தே ஆர் க்ளோசிங் இன் ஆன் ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ். தமிழ்நாடு மீது எல்லா முனைகளிலிருந்தும் தங்களுடைய தாக்குதலை பாஜக தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே சவால் நிறைந்த மாநிலங்களாக பாஜகவுக்கு இருப்பது தமிழ்நாடும் பஞ்சாபும். இல்லை, பஞ்சாபில் கூட பிஜேபிக்கு நல்லா இருக்குது பேஸு. பதவியில் மந்திரி சபையில் 10 வருஷம் இருந்திருக்காங்க. இங்கே அப்படி கிடையாது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை வழிக்கு கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய செயல் திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அண்ணாமலை ஒரு கவனிக்கப்படக்கூடிய தலைவராக கண்டிப்பாக 24 இருப்பார் என்று தான் நான் நம்புகிறேன். அண்ணாமலையை குறைத்து மதிப்பிட வேண்டாம். இது மாநில அரசு செய்யக்கூடிய தவறு, அதிமுகவின் செயலின்மை, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்தால் நான் சொல்வதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். மற்றபடி தனிப்பட்ட முறையில் அண்ணாமலைக்கான புகழுரைகளாக நீங்கள் இதை அப்படி எடுத்துக்க வேணாம். பட் நம்ம எதை பேசினாலும் தனிப்பட்ட வெறுப்பு இல்லாமல் தான் நம்ம அதை பேசணும். எனக்கு அவரை நான் ஐடியாலஜிக்கலாக எதிர்க்கிறேன். அண்ணாமலை வளர்றாருன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா அது கெட்டது, தமிழ்நாடு நாசமாக போவோம். ஆனால் பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் அது நல்லது. உங்க கேள்வி அண்ணாமலையோட அரசியலை எப்படி பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக அண்ணாமலை ஒரு ஒதுக்கி தள்ள முடியாத தலைவராகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார். நியூ செக்ஷன்ஸ்க்கு பிஜேபி அவர் கொண்டு போகிறாரு. அது எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு அவங்க கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க அது நமக்கு தெரியாது. நிறைய இடர்பாடுகள் இருக்கின்றன. 24க்கு பிறகு ஒருவேளை டெல்லியில் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அண்ணாமலையின் அரசியல் அஸ்தமனமாகும். அண்ணாமலையின் அரசியல் டெல்லியில் ஆட்சி மாற்றம் பிஜேபி அகற்றப்பட்டால் அஸ்தமனமாகும். ஆனால் மறுபடியும் பிஜேபி 24 அங்கே ஆட்சியில் அமர்ந்தால் கண்டிப்பாக அண்ணாமலையின் அரசியல் இங்கு சூடு பிடிக்கும். அண்ணாமலை அப்பொழுது மேலும் மேலும் வளருவார் என்று தான் நான் உறுதியாக கணிக்கிறேன். அவரை குறைத்து மதிப்பிடுபவர்கள் தங்களுடைய சொந்த விருப்ப வெறுப்பின் அடிப்படையில் அதை செய்கிறார்கள். உங்கள் விருப்ப வெறுப்பை ஒதுக்கி வைத்துவிட்டு அப்ஜெக்டிவாக நீங்கள் அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு growth பொட்டன்ஷியல் இருக்குது. அவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக வருவதற்கான, அதாவது பிஜேபியை ஒரு முக்கியமான அரசியல் இடத்திற்கு கொண்டு போவதற்கான ஆரம்ப கட்ட முயற்சிகளில் அவர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வார்த்தைகளில் ஆரம்ப கட்ட முயற்சி. எஸ், யாரையும் தயவு செஞ்சு பாலிடிக்ஸில் குறைச்சி மதிப்பிடாதீங்க. அதுவும் நார்த் ஈஸ்டெல்லாம் பிஜேபி எப்படி ஜெயிச்சாங்கன்ற வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, வெஸ்ட் பெங்கால் எப்படி ஜெயிச்சாங்க, ஈஸ்ட் இந்தியாவை எப்படி ஜெயிச்சாங்கன்ற வரலாறு தெரிஞ்சதுன்னா நான் சொல்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்படி நான் சொல்கிறதால எனக்கு உள்நோக்கம் கற்பிப்பார்கள், ஏற்கனவே கற்பித்தார்கள். அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் எனக்கு தோணுனதை பேசுகிறேன், என் மனசாட்சி தெளிவாக இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், எவரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். அண்ணாமலை போன்றவர்களை குறைத்து மதிப்பிடுவது என்பது யூ ஆர் டூயிங் இட் இன் ஓன் ரிஸ்க். அப்படிதான் எனக்கு தோணுது. 2023 சீமான் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வருடம்? அவருடைய செல்வாக்கு குறைய தொடங்கி இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே அவரால் 5% 6%ன்றீங்க, 6% 7% போகலாம். சி யூ வில் ஹேவ் டு வின் 30% கிராஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு எம்பி சீட், அது இல்லை எம்எல்ஏ சீட் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டத்தில். அப்படி பார்க்கும்போது நீங்கள் அதிகபட்சம் டபுள் டிஜிட்டுக்கு போகலாம். ஸோ வாட்? இப்போ பார்லிமெண்ட்டில் 40லையுமே அவர் ஒவ்வொரு தொகுதியிலையும் 10% ஓட்டு வாங்கினா கூட ஒரு சீட்டு 15% ஓட்டு எல்லா தொகுதியிலையும் வாங்குறாரு. 40லையும் 15%. எனக்கு கோஃபார் ஹஸ் டு சே 40லையும் 20% ஒவ்வொரு தொகுதியிலையும் 20% ஓட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோ. இல்லை, ஒரு கட்சி இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த சீராக 5லிருந்து 8 10 எல்லா தொகுதியிலையும் வளர்வது நல்லதா, இல்லை இப்படி எல்லா தொகுதியிலையும் சீராகவே 5லிருந்து 10 வரை வாங்கி எந்த பலனும் இல்லாமல் இருப்பதற்கு பதிலாக 3 தொகுதிகளை 30% வாங்கி ஜெயிக்கிறது, சீட்டா கன்வெர்ட் ஆகிறது ஒரு கட்சி? இல்லை, அப்படின்னா கூட்டணிக்கு போகணும். இதில் இருக்க ரிஸ்க் என்னன்னா, இப்போ 10% ஓட்டு கூட்டணிக்கு போனீங்கன்னா 5%-ஆக குறைய வாய்ப்பு இருக்குது. 5%-ஆகவும் குறையாமல் 10% ஒரு 7% வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு போய் கட்சியை வளர்க்க முடியும்னா வளர்க்கலாம். அதுக்கு சில காம்ப்ரமைசஸ் பண்ணணும், சில பொலிட்டிக்கல் ஒர்க்கை பண்ணணும். அதை பண்ணுவதுக்கு தயாராக இல்லை. எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன அவங்களோட செயல் திட்டம் என்ன, யார் களத்தில் ஒர்க் பண்ணுறா? இந்த வருடம் நெகட்டிவ் ஃபோர்ஸாக தானே யாரையுமே பிடிக்காதவன் நீங்கள் சீமானுக்கு போடுறாங்கல்ல, அப்படி வந்துடுது. அதிகபட்சம் என்ன வளர முடியும்? இன்னும் எத்தனை தேர்தல் நீங்கள் சமாளிப்பீங்க? ஸோ 5லிருந்து அது 10 தான், அதுக்குள்ளே தான் அதை தாண்டி எப்படி போகுன்றீங்க? அது இல்லாமல் பணம் ஒரு பெரிய 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 ஒரு பாதிப்பை இன்றைய அரசியலில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இல்லை சார், இது பணம் ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்ட் ஆல்ரெடி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகள் இருந்து இந்த நீண்ட கால வரலாறு எல்லாத்தையும் மீறி தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவர் மேலே ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் ஆகணும் இல்லையா? ஆமாம், அவருக்கு ஒரு நல்ல இமேஜ் இருந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்னால தோக்குறாருன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அவருக்கு இருக்க இமேஜ் எப்படி இருக்கு? அந்த இமேஜ் ஆகட்டும், ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இது எல்லாமே எங்க நிற்கும்னா, அதெல்லாம் எப்போ வெற்றி பெறும், எப்போ ஷேப் அப் ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்ன மாற்று அரசியலை நீங்கள் முன் வைக்கிறீங்க, என்ன விழுமியங்களை நீங்கள் மக்களுக்காக வைக்கிறீங்க, அதில் தான் அது வரும். வாட் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் யூ ஆர் கிவிங்? சீமானோட இது ஆல்டர்னேட்டிவ் என்னன்றது தெளிவாக இல்லாத வரைக்கும் ஜெயிக்க முடியாது. ஃப்ரெஞ்சு சிஸ்டம் மாதிரி ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் இருந்ததுன்னா அவருக்கு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ வரலாம். ஆனால் அதை தான் நான் சொல்ல வரேன், நீ 30 சீட்டு ஜெயிக்கணும், 28% கிராஸ் பண்ணால் தான் ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க முடியும் போல் ஆகுறதுல. நீங்கள் அக்ராஸ் த 234லையும்
20% எல்லா தொகுதியிலையும் 20% வாங்கினா கூட ஜெயிக்க முடியாது. திஸ் இஸ் சிஸ்டம். ஸோ இது புரியாமல் நீங்கள் இதனால தான் மூப்பனார் கூட்டணிக்கு போனார், இதனால தான் காங்கிரஸ் திரும்ப கூட்டணி போகுது. எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறான். ஆனானப்பட்ட ஜெயலலிதாவும் கலைஞருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாங்க. தனியாக யாராலையுமே ஜெயிக்க முடியாது, சும்மா பேச்சதெல்லாம். ஆகவே இதுதான் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னு போது நான் தனியாக நிற்பேன் எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்குதுன்றது அர்த்தம் கிடையாது. யார் உன்னோட மெயின் எனிமின்றதை நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். யூ டு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் எனிமி, செகண்ட் எனிமி, தேர்ட் எனிமி. ஃபர்ஸ்ட் எனிமியை வீழ்த்துறதுக்கு செகண்ட் எனிமியோட சேர்றதுல தப்பு இல்லைன்ற நிலைப்பாடு என்னைக்கு வருதோ அப்போ தான் நீங்கள் வந்து வெற்றி முகங்களாக பரிணமிக்க முடியும். அவரு எல்லாரையும் திட்டிட்டு உட்காந்துருக்கலாம். இல்ல, அவர் சில நேரங்களில் பேசுறாரு, எங்களுக்கு மெயின் விரோதி பிஜேபி தான், திமுக அதிமுக வரக்கூடிய சண்டைங்கிறது பங்காளி சண்டை மாதிரி அப்படின்லாம் சொல்றாரு. பட் அது போய் சேர மாட்டேங்குதா? எப்போ போய் சேரும்னா ஒரு கூட்டணி வச்சு இப்போ 4 எம்எல்ஏ 3 எம்பி ஜெயிச்சாருன்னா போய் சேரும். பிஜேபி தான் எனக்கு மெயின் எனிமின்னா எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்க ஒருத்தன் ஐதர் வித் டிஎம்கே ஆர் வித் ஏடிஎம்கே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். மற்ற விஷயங்களெல்லாம் ஒதுக்கிட்டு எது பிக்கெஸ்ட் எனிமி, கரப்ஷன் ஆர் கம்யூனலிசம்? கம்யூனலிசம் இஸ் த பிக்கெஸ்ட் எனிமி, எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம ஏன் கரப்ஷனை திட்டுறோம்னா, நீ கரப்ஷனை அளவு கடந்து அனுமதிச்சுன்னா கம்யூனலிசம் வளர்றதை தடுக்க முடியாது. அதனால தான் இப்போ என்ன மாதிரி இருக்கவங்க பொன்முடி விஷயத்துல, செந்தில் பாலாஜி விஷயத்தில் டிஎம்கேவை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்னா, கம்யூனலிசம் தான் டேஞ்சர், மதவாதம் தான் டேஞ்சர், அண்ணாமலை தான் ஆபத்து, மோடி தான் ஆபத்து, ஆர்எஸ்எஸ் தான் ஆபத்து, அமித்ஷா தான் ஆபத்து, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த ஆபத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கொள்ளை அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆபத்து உள்ள வரதை தடுக்க முடியாது. ஏன்னா வெகுஜன மக்கள் திரள் இந்த சிந்தனை தெளிவோடு இருக்காது. திருமண பக்கம்லாம் ஊழல் இருக்கும்போது மதவாதம் சொல்லி நீ தடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஒழுங்கா இருன்றோம். இதோட அர்த்தம் வந்து மதவாதத்தை விட ஊழல் ஆபத்தானதுன்னு சொல்லலை. ஊழல் தலைவிரிச்சு ஆடும்போது ஊழலை சமாளிக்கலைன்னா மதவாதம் உள்ள வருது, தடுக்க முடியாது. நீ தான் கால்கோல் போடுறதுக்கு. இந்த ஊழலால் நீங்கள் தான் வந்து ராஜபாட்டை விரித்து மதவாதத்தை உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. அதனால தான் உங்களை எதிர்க்கிறோம். உங்களை விட அவன் பெரிய ஆபத்துன்றது எங்களுக்கும் தெரியும். ஆனால் நீ ஊரை கொள்ள அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவன் உள்ளே வருது, தடுக்க முடியாது. எனக்கு என்னதான் இருந்தாலும் நீ தான் எனக்கு பாதுகாப்பு, கடைசி யாரும் நீ தான். நானா போய் தடுக்க முடியும் அவனை? பிஜேபியை திமுக தான் தடுக்க முடியும். ஆனால் நீங்கள் ஊரை அடிச்சு ஒலையில் போட்டிங்கன்னா அவன் வரதை தடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஒழுங்காருன்றோம். திருடுறீங்களா, கம்மியாக திருடுங்கன்றோம். வேற ஒன்றும் இல்லை, பச்சையாக சொல்கிறேன். இதுதான் க்ளீன் கவர்மெண்ட்டுன்றது ஃபேசிசம் வராமல் தடுக்கிறதுக்கான முதல் படி. ஃபேசிசத்தை தடுப்பதற்கு, சர்வாதிகாரத்தை தடுப்பதற்கு தூய்மையான நிர்வாகம் என்பது அடிப்படை தேவை. அட்லீஸ்ட் டு a certain extent. எல்லாரும் புத்தரா காந்தியா இருக்க முடியாது, 100% தூய்மைவாதம் அது முடியாது. நாங்கள் ஊரே கொள்ளடிப்போம், 40% கமிஷனை 60% மாற்றிப்போம், மேலிடத்துக்கே 40, மற்றவங்களுக்குனா 20% லெவலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சத்தியமாக அண்ணாமலை வளர்றதையோ பிஜேபி வரதையும் உங்களால் தடுக்க முடியாது. அதனால தான் உங்களை எதிர்க்கிறோமே ஒழிய ஊழலை விட மதவாதம் ஆபத்து குறைந்தது என்று ஒருபோதும் நாம் சொல்லவில்லை. He is very wise in choosing his victims. ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா, பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத. ஒரு தடவை கிடைக்கல. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8